ஆஹ் எல்லோருக்கும் காலை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு யோகா செஷனோட இந்த த்ரைவ் ப்ரோக்ராம் டே 3 ஆரம்பிக்கலாம். ஆஹ் சத்யவேல் சார், கேன் ஐ ஸ்டார்ட் த செஷன்? ஸோ Yes, ma'am. நேத்திக்கு நாங்க வந்து ஆஹ், 3 லூசனிங், அதாவது ஃபர்ஸ்ட் மைக்ரோ மைக்ரோ சர்க்குலேஷன் எக்ஸசைசஸ் பார்த்தோம். அண்ட் யோகாவோட பெனிஃபிட்ஸ் பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல மெயின் 3 பெனிஃபிட்ஸ் வந்து அதை பத்தி கவர் பண்ணியிருந்தேன் நேத்திக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தியானம், அது அந்த பிராக்டிஸ், நம்ம ஓன் தியானம், நம்ம எப்போ மெடிடேட் பண்றோமோ அதுக்கு யோகாங்கிறது நம்ம பாடி ஒரு கண்டெய்னர். நம்ம பாடி தான் நாங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதோட தான் இந்த உலகத்தை நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ் பத்தி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ யோகா பண்ண பண்ண நம்ம பாடி இன்னும் கொஞ்சம் நம்ம சர்க்குலேஷன், நம்ம பாடி வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம தியானம் குவாலிட்டி அது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் தியானத்துல வந்து நாங்க அதிக நேரம் அப்படியே ஸ்டெடியா இருக்கலாம். இதே சந்தர்ப்பத்துல சுகம் ஸ்திரம் ஆசனம், அதாவது கம்ஃபர்ட் அண்ட் ஸ்டெடியா இருக்கிறது, அது வந்து யோகாவோட ஒரு மெயின் ஃபவுண்டேஷன். அது பார்த்திருந்தோம். அது தவிர ஸ்ட்ரெஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச, இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஸ்ட்ரெஸ் வந்து எல்லா இடத்துல நமக்கு ஒரு என்வாயன்மெண்ட்லயே, நம்ம சொசைட்டி, நம்ம வேலை பண்ற இடத்துல எல்லா விதத்திலயும் சின்ன சின்ன விதத்துல, சில நேரத்துல பெரிய விதத்துல இருக்கு. அதுலயும் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யோகாவோட கான்ட்ரிபியூஷனை நாங்க அது ரொம்பவே அதிகமா ரொம்பவே ரெக்கக்னைஸ்டான ஒரு ஃபேக்ட். அண்ட் தூக்கத்து குவாலிட்டி தியானத்து மாதிரியே எல்லாருக்கும், யார் யார் யோகா பண்ணிருப்பீங்களோ பார்த்திருப்பீங்க. யோகா பண்ண பண்ண நம்ம ஸ்லீப் குவாலிட்டி அது வந்து அது ரொம்ப அதிகமா நல்ல நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். அண்ட் கம்மி, தட் இஸ் 1 hour வந்து உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், ஒரு ½ hour யோகா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2 hours அந்த மாதிரி ஒரு ரிஃப்ரெஷ்டா வைக்கும். ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அனுபவிக்கிற ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு யோகாவோட வேற சில பெனிஃபிட்ஸ் பத்தி நான் பேச போறேன். ஒண்ணு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபிளெக்சிபிலிட்டி. யோகாவை நிறைய பேர் ஃபிளெக்சிபிலிட்டியோட தான் வந்து யூஸ்வலி அந்த கான்டெக்ட்ல பேசிருப்பாங்க. அதை பத்தி தான் அதிகமா ஆர்டிகல்ஸும் வரும். ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது என்னது, அதை பத்தி ஜஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது ஒரு மசிலை வந்து நாங்க நாங்க டெய்லி எத்தனையோ டாஸ்க்ஸ்ல வந்து இது யூஸ் பண்ணிப்போம். எல்லாமே நான் நேற்றுக்கு அதுவும் ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாமே நம்ம ஸ்பைனல் காலம், நம்ம இங்க என்டையர் பேக், தலையில இருந்து நம்ம மீன் அப்பர் பாடியோட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு எவ்வளவு ஃபர்ஸ்ட் நியூரல் சிக்னல்ஸ் ஃபயர் ஆகும். இது வந்து நிறைய பேர் த்ரைவ்ல நான் வந்து அந்த செஷன்ஸ் வந்து புக் கிளப்ஸ்லயும் நான் நிறைய புக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூரல் ஒரு ஒரு ஆக்ஷன், ஒரு ஒரு மூவ்மெண்ட், நம்ம கை கால் எனி எக்ஸ்டெண்டட் பார்ட், அதாவது நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா எத்தனையோ ஒரு நர்வ் நர்வஸ் நர்வ் செல்ஸ் ஃபயர் ஆகும். அதே முறையில வந்து மசில்ஸ், நம்ம எலும்பு மேல கவரிங் எப்பவுமே மசில், அண்ட் மசில் தான் எப்பவுமே ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்ங்கிறது பார்த்தோம்னா மசில் தான். மசில் எவ்வளோ நாங்க ஆக்டிவா வச்சுக்கிறோமோ, எவ்வளோ ஒரு டோன்ட், அதாவது டெய்லி அதை வந்து ஆக்டிவா வச்சு அதை மேல ஒர்க் பண்ணோம்னா அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எலும்பும் அந்த லைஃபும் நல்லா இருக்கும். இது ஒரு பிசிக்கல் லெவல்ல. அதை விட நம்ம மசில் தான் நம்ம ஆக்சுவலி நம்ம லாஞ்சிவிட்டி, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃபும் டிட்டர்மின் பண்ணும். இப்போ வந்து நிறைய பேரு 60s, இப்போலாம் நிறைய வீடியோஸ்லயும் பாக்குறோம். 65, 70ல கூட அவங்க ஃபிட்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க 40 வருஷம் 45 வருஷம் இருக்கிறப்ப கூட இருந்திருக்காது. ஏன்னா அவங்க மசில வந்து ஸ்ட்ரென்த்தா பில்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரென்த்தோட இன்னொன்னு பக்கம் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபிளெக்சிபிலிட்டினா நாங்க வந்து இது வந்து கண்ட்ராக்ஷன்னா, இது வந்து ஒரு மசிலோட ஹோல்டிங் எபிலிட்டி, இது வந்து கண்ட்ராக்ஷன். அதே முறையில ரிலாக்ஸேஷன், இந்த கண்ட்ராக்ஷனும் ரிலாக்ஸேஷன் ரெண்டும் வந்து ஈஸியா ஆக ஆக இதுதான் ஃபிளெக்சிபிலிட்டியே கூடும் நம்ம மசில்ஸுக்கு. ஸோ மசில் ஃபிளெக்சிபிலிட்டிங்கிறது ரொம்பவே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது ஆக்சுவலி அந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண
நாங்க வேற சில பேர் ஜிம்முக்கு போறாங்க, சில பேர் வாக்கிங் பண்றாங்க. எல்லாமே வந்து அது மேலதான் டிபெண்டன்ட். ஸோ மசிலோட ஃபிளெக்சிபிலிட்டி, கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ற எபிலிட்டி. எப்பவுமே கான்ட்ராக்டடா இருந்தா பெயின் இருக்கும். எப்பவுமே ரிலாக்ஸ்ட் இருந்தா நாங்க அதிகமா யூஸ் பண்ணல மசில்ஸ்னா அதுல வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இது ரெண்டுமே நமக்கு தேவை. அது வந்து டெய்லி பிராக்டிஸோட அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து ஃப்ளோ. நேத்திக்கு வந்து நாங்க லூசனிங், அதாவது சூக்ஷ்ம யோகாந்துல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் 3. அதுல வந்து ஃப்ளோ ஆஃப் பிளட் அண்ட் ஃப்ளோ ஆஃப் சர்க்குலேஷன். நிறைய முறை நமக்கு ஏதாவது பெயின் வந்தா அது என்ன சிக்னல் நமக்கு? அது வந்து அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சர்க்குலேஷன் சரியில்லை அண்ட் ஒரு எனர்ஜி லெவல்ல வந்து அங்க வந்து எனர்ஜி சரியா நமக்கு ஃப்ளோ ஆகல. ஏதோ சின்ன விதத்துல இல்ல மீடியம் விதத்துல அங்க பிளாக் இருக்கலாம். அது வந்து நாங்க ஈஸ் பண்ண வந்து அந்த ஃப்ளோ நல்லா இருக்கும். நமக்கு எனர்ஜி, நமக்கு வந்து நிறைய நாங்க உணவுகள் நியூட்ரிஷனல் சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டா கூட அந்த எனர்ஜி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி லைஃப்ல வந்து நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னா அதுக்கு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கும். ஸோ இந்த 2 பெனிஃபிட் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இன்னும் சில பெனிஃபிட்ஸ் நான் போக போக நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு டைரக்டா நாங்க வந்து நேத்திக்கு பண்ண 3 ஸ்டெப், அதாவது நெக் பார்த்திருந்தோம், ஆர்ம்ஸ் ஷோல்டர் அதாவது தோல் அண்ட் ஆர்ம்ஸ் இது பார்த்திருந்தோம் அவுட்வர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அத வந்து வீடியோ மூலமா நாங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நாங்க 2 இன்னும் அதிகமா இன்னைக்கு 2 எக்ஸ்ட்ரா லூசனிங் அந்த எக்ஸசைசஸ் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நாங்க யோகாசன் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. இது வந்து ஜஸ்ட் யோகாசனுக்கு முந்தி பண்ற ஒரு ஸ்டேஜ் இது. ஸோ நான் வீடியோ ஷேர் பண்றேன். இன்னைக்கு சவுண்டோட நாங்க எல்லாரும் கேட்கலாம். எல்லாருக்கும் தெரியறதுன்னு நினைக்கிறேன். யோகை பயிற்சி செய்து பயன்பெறுங்கள். சவுண்டு கேட்கறது இல்லையா சார்? ரத்னவேல் சார் அண்ட் ராஜ் சார், தேங்க்யூ. பிரார்த்தனை. ஸோ யோகா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு இன்வகேஷன், அதாவது நம்ம தியானத்து மாதிரி நாங்க சென்டரிங் பண்றோம். எங்கே வந்து ஃபர்ஸ்ட் டு காம் டவுன் அண்ட் நம்ம முன்னாடி பண்ற யோகா இந்த இந்த ஞானம் வந்து நமக்கு இவ்வளோ வருஷம் அப்புறமா கிடைச்சிருக்கு. ஸோ நாங்க எப்பவுமே இன்வொகேஷனோட தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எல்லாரும் ஜஸ்ட் இன்னைக்கு வந்து சவுண்டோட பண்றப்போ ஒரு ஜஸ்ட் இன்வொகேஷனுக்கு நாங்க ஒரு நார்மல் வணக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் கண்களை கொஞ்சம் ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த 2-3 செகண்ட்ஸுக்கு மூடி வச்சுக்கலாம். सङ्गच्छध्वं संवदध्वं सङ्गच्छध्वं संवदध्वं संवो मनांसि जानता संवो मनांसि जानता देवाभागं यथा पूर्वे देवाभागं यथा पूर्वे संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते संज्ञानाना उपासते
வாருங்கள். இப்போ கைடன்ஸோட நேத்திக்கு பண்ண மூணு வந்து லூசனிங் எக்ஸசைசஸ். அதாவது நமக்கு மைக்ரோ மசில்ஸ் சர்க்குலேஷனுங்கிறது நம்ம எண்ட்ஸ் வரைக்கும் போகணும். நாங்க வந்து ஃபர்ஸ்ட் கழுத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் ரொட்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸேல் பண்ணிட்டு கீழே வந்து நாங்க இப்படி வச்சோம்னா அதே சுவாசத்தை மூச்சை உள்ள எடுத்துக்கொண்டு நாங்க இப்படி ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்றோம். இந்த கைடன்ஸ் வீடியோ இன்னும் ஹெல்ப் பண்ணும். நான் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஸோ இன்ஹேல் பண்ணிட்டு தட் இஸ் உள்மூச்சை எடுத்துக்கொண்டு நாங்க இது வரைக்கும் வந்த பிறகு நாங்க மூச்சை வந்து வெளியில வந்து எக்ஸேல் பண்ணிடலாம். மறுபடியும் இந்த பொசிஷனுக்கு வந்தோம். இதே முறையில ரெண்டு தடவை பண்ணிருந்தோம். நான் ரைட்ல இருந்து பின்பக்கம் போகி லெஃப்ட். இது 2 முறை ஆனதும் திரும்பி எக்ஸேல் பண்ணிட்டு லெஃப்ட் பக்கம்ல இருந்து ரைட். சோ நாங்க இங்க ஸ்டார்ட் பண்றப்போ இன்ஹேல், அதாவது உள்மூச்சு எடுத்துக்கொண்டு இங்க வந்ததும் வெளியில விட்டு மூச்சை நாங்க நார்மலுக்கு வந்துடலாம். பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னே நேத்திக்கு சொன்ன மாதிரி யாருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க யோகா மேட் இல்ல ஒரு சின்ன பாய் மேல அமர்ந்து கொண்டு நீங்க பண்ணலாம். யாருக்கு வந்து இப்போ மெடிடேஷன் தியானம் செஷனுக்கு சேர்ல உட்காந்துட்டு இருக்கோம் பரவாயில்ல, நீங்க அதுலயே கண்டினியூ பண்ணலாம். நான் அதுக்கு ஏதாவது ஸ்டாண்டிங் போசஸ் நாளைக்கு நாங்க கவர் பண்ணலாம். அப்போ வந்து அதுக்கு மாடிஃபிகேஷன் ஒரு சஜஸ்ட் பண்றேன். அது வந்து நீங்க சேர்ல உட்காந்து பண்ணலாம். செஷன் ஆனதும் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா சாயந்தரம் நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருந்தாரு சார், ரத்னவேல் சார் குரூப்ல. இதை வந்து நீங்க சாயந்தரம் கூட பிராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கும் நான் சில வந்து டிப்ஸ் சொல்றேன் நீங்க வீட்டுல பண்றப்போ. ஆனா இப்போ வந்து நீங்க சேர்லயும் பண்ணலாம், கீழே உட்காந்து பண்ணலாம். நான் அதுக்கு மாடிஃபிகேஷன் ஷேர் பண்ண போறேன். அண்ட் எந்த எந்த ஒரு லூசனிங் எந்த ஒரு ஆசனம் பண்ணாலும், இப்போ உதாரணத்துக்கு நான் நெக் ரொட்டேஷன், அதாவது கழுத்தை வந்து நாங்க ரொட்டேட் பண்றோம் இல்லையா, அது வந்து ஒரு சுவாசத்தோட பண்றோம். ஸோ அது வந்து ஸ்லோ அண்ட் வந்து நமக்கு எந்த ஸ்பீட்ல நாங்க ப்ரீத் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ஒருவேளை நாங்க ஃபாஸ்டா இல்ல வந்து நார்மலா ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்படி பண்ணோம், இது வந்து மூவ்மெண்டா இருக்கும். ஆனா பிரெத்துங்கிறது நமக்கு எல்லா விதத்துல ஒரு கைட், தியானம் அண்ட் நம்ம பாடிக்கும் அந்த கனெக்ஷன். அதாவது சின்ன சின்ன செல்ஸுக்கு வந்து நமக்கு பிரெத் எனர்ஜைஸ் பண்றதுக்கு தான் நாங்க ஒரு ஸ்லோ அண்ட் மாடரேட் ஸ்பீட்ல தான் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் இப்போ நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து நாங்க கைடன்ஸ் வீடியோ ஃபாலோ பண்ணலாம். நான் பாஸ் பண்ணி நான் மறுபடியும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கிறேன். யோக் பயிற்சியை தளர்வாக்கும் பயிற்சியுடன் தொடங்குவோம். இது நுண் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது. கழுத்தை வட்டமாக சுழற்றுவது. கழுத்தில் வலி மற்றும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். நெக் பெயினும் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கிறவங்க இது வந்து பண்ணலாம். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல். உங்க ஸ்பீடும் உங்க ரேஞ்ச், நேத்திக்கும் சொல்லிருந்த ரேஞ்ச் எவ்வளவு இருக்கும் அது வரைக்கும். சப்போஸ் ரொம்ப பின்னாடி போக முடியலன்னா இங்க ஒரு ஜஸ்ட் நேத்திக்கு சொல்லிருந்த பாம் சப்போர்ட் வச்சுட்டு பண்ணலாம். யாருக்கு ஃப்ரீயா இருக்கோ, யாருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ வித்தவுட் சப்போர்ட்டும் பண்ணலாம். வெளியே விட்டுக்கொண்டே தலையை முன்புறமாக வளைக்கவும். முகவாய்க்கட்டை மார்பை தொடும்படி முயற்சி செய்யவும். மூச்சை உள்ளே இழுத்து மெல்ல மெல்ல தலையை கடிகார முள் சுற்றும் திசையில் சுற்றவும். மூச்சை வெளியே விட்டு தலையை நிலைக்கு கொண்டு வரவும். இது ஒரு முதல் சுழற்சி. இதை மீண்டும் செய்யவும். இப்போது தலையை கடிகார முள் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றவும். மூச்சை உள்ளே இழுக்கவும். இப்போது மூச்சை வெளியே விடவும். சாதாரண நிலைக்கு திரும்பவும். இது ஒரு சுற்று. இதை மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை உள்ளே இழுத்து தலையை திரும்பவும் சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். எல்லாரும் 2 முறை பண்ணியாச்சா? ஒரு வந்து கிளாக் வைஸ், இன்னொன்னு வந்து எதிர் திசையில. இது பண்ணிட்டா நாங்க நெக்ஸ்ட்டுக்கு போலாம்.
இந்த இங்க யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க இப்போ கேளுங்க. இது சிம்பிளா தான் இருக்கு. ஆனா யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கு இல்ல அந்த ஃபுல் ரேஞ்ச் பண்ண முடியலன்னா நாங்க இன்னும் ஒரு 2 டேஸ், அதாவது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒன்லி வீடியோ பார்த்தோம். நேத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இன்னும் 2-3 நாள் அத போக போக நமக்கே நம்ம ஓன் ரேஞ்சும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆயிட்டு நாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் யாருக்கு டவுட் இல்லைன்னா நெக்ஸ்ட்டுக்கு நாங்க ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது நாங்க பார்த்தது தோள்கள் அண்ட் ஆர்ம்ஸோடது. அது வீடியோ நான் ப்ளே பண்றேன் இப்போ. மூச்சை வெளியே விட்டு கைகளை கீழே கொண்டு வரவும், இளைப்பாறவும். தோள்பட்டை அசைவு, தோள்பட்டை மற்றும் புஜங்களின் அசைவு. எச்சரிக்கை: தோள்பட்டை விறைப்பில் பாதிக்கப்பட்ட நபர் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். யாருக்கு இங்க சொன்ன இது மாதிரி ரெக்கமெண்டேஷன் மாதிரி யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஷோல்டர் பெயின், ஃப்ரோசன் ஷோல்டர் இருக்கோ உங்க ரேஞ்சுக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ சப்போஸ் ஃபுல்லா தூக்க முடியலன்னா எவ்வளவு முடியறதோ இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது உங்க சப்போர்ட் கொடுத்து அப்படி கூட பண்ணிக்கலாம். 2 கை ஒரே முறை ஆகலைன்னா நீங்க ஒன்னொன்னா கூட பண்ணலாம். அண்ட் இந்த பாம் வந்து உள் பக்கம் இல்ல வெளிப்பக்கம், அது மட்டும் அதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. சமநிலையில் தொடங்கவும். கால்களுக்கு இடையே 2-3 இன்ச் இடைவெளி இருக்க வேண்டும். கைகளை உடலின் பக்கவாட்டில் நேராக வைக்கவும். இது யாரு வந்து மேட்டும் இல்ல பாய் மேல பண்றீங்களோ அவங்க ஸ்டாண்ட் பண்ணி ஃப்ரீயா பண்ணலாம். உட்கார்ந்து யாரெல்லாம் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து ஜஸ்ட் அப்பர் ஹாஃப், அதாவது இந்த இந்த ஷோல்டர் அண்ட் ஆர்ம் மட்டும் பண்ணிக்கலாம். கை விரல்களை இணைத்து கீழ்ப்புறம் நோக்கி வைத்துக் கொள்ளவும். மூச்சை உள்ளிழுத்து பக்கவாட்டில் 2 புஜங்களையும் தலைக்கு மேல் உயர்த்தவும். உள்ளங்கையை வெளிப்புறம் வைக்கவும். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே கைகளை கீழே கொண்டு வரவும். இது ஒரு சுற்று. மீண்டும் ஒரு முறை செய்யவும். தோள்பட்டையை எல்லாருக்கும் இந்த இது பண்ணி முடிச்சாச்சா? இதுல ஒண்ணு இப்போ முடிஞ்சா யாருக்கு ஃப்ரீயா இருக்கோ, யாருக்கு முடியறதோ அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். அதிகமா பெண்ட் பண்ண வேண்டாம். சோ இப்படி. ஆனா சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அப்போ வந்து நீங்க ஜஸ்ட் எவ்வளவு நேரம் முடியுது, இது வந்து ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது. இதுக்கப்புறமா நேத்திக்கு 3வது பார்த்தது வந்து நாங்க ஷோல்டர் ரொட்டேஷன். அதாவது இப்படி வந்து எவ்வளவு பக்கத்துல எடுத்துட்டு வர முடியுமோ, ஜாயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் அந்த வீடியோ பார்க்கலாம். நாங்க நேராக நிற்கவும். மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டு 2 புஜங்களையும் தோளுக்கு நேராக உயர்த்தவும். மேலும் முழங்கையை வளைக்கவும். 2 கைகளின் விரல்களை தோள்கள் மீது வைக்கவும். முழங்கையால் மார்பை தொட முயற்சி செய்யவும். 2 முழங்கைகளையும் தோள்களையும் வட்ட வடிவில் சுழற்றவும். இது ஒரு சுற்றாகும். மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேலே கொண்டு செல்லவும். மூச்சை வெளியே விட்டு கீழே கொண்டு வரவும். இந்த அசைவுகளை எதிர் திசையில் 2 முறை செய்யவும். மூச்சை உள்ளே இழுத்துக் கொண்டே கைகளை மேலே கொண்டு செல்லவும். மூச்சை வெளியே விட்டு கீழே கொண்டு வரவும். இப்போது மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே 2 முழங்கைகளையும் பக்கவாட்டில் இழுக்கவும். மூச்சை வெளியே விட்டு திரும்ப கீழே கொண்டு வரவும். நாங்க இப்போ வந்து முடிஞ்சதும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து ரிலீஸ் பண்றதும் அப்படியே விடுறது இல்ல. எந்த ஆசனம் நீங்க வீட்லயும் பண்ணாலும் சரி, ஈவன் வார்ம் அப் பண்ணாலும் சரி, எப்பவுமே ஒரு முறையா வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க ரிலீஸ் பண்ண உங்க மசில் ஸ்ட்ரென்த்தும் ஆகும், இன்ஜுரி எப்பவுமே இருக்காது. இன்னொன்னு வந்து நாங்க இதுதான் ஈவன் பிரீதிங்கோட பண்றப்போ இதுதான் உங்களுக்கு ஃப்ளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பிளாக்ஸ் எல்லாம் இருக்காது. சப்போஸ் நான் எனக்கு ஃபுல்லா யாருக்காவது முடியலைன்னா இப்போ வந்து நீங்க சப்போர்ட் கொடுத்து பண்ணலாம். ஒரு கையா கூட பண்ணலாம். நமக்கு இங்க வந்து ஃபோக்கஸ்ங்கிறது இது மேலதான், இந்த ரொட்டேஷன் தான். சோ நீங்க வந்து சப்போர்ட் கொடுத்தாலும் இந்த மூவ்மெண்ட் இருக்கா பாருங்க.
யாருக்கெல்லாம் ஃப்ரோசன் ஷோல்டர் இல்ல ஷோல்டர் பெயின் இல்ல ஏதாவது நெக்கு பக்கத்துலயும் சில பேருக்கு வந்து ஏதாவது பெயின் இருந்தா இது பண்றது கொஞ்சம் வந்து ஸ்லோ ஆகலாம். அப்போ வந்து நீங்க சப்போர்ட் கொடுக்குறப்போ இது மட்டும் சின்ன மூமெண்டா இருந்தா கூட சரி, அந்த அளவுக்கு வீடியோ அளவுக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த சின்ன மூமெண்ட் சப்போர்ட்டோட கூட பண்ணா போதும். ரொம்ப பெயின் இருக்கிறவங்க ஜஸ்ட் கீழே இருந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கூட பண்ணலாம். இது வந்து ஒன்லி யாருக்கு இஷ்யூ இருக்கும், ஏன்னா நீங்க போக போக அதிகம் ஆகும், அதிகமா ரேஞ்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா பெயினோ சுகம் ஸ்திரம் ஆசனம் அதுதான் ஃபவுண்டேஷன், பெயினோட இல்ல. இது வந்து உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்க வேண்டிய ஒரு லூசனிங் எக்ஸசைசஸ். ஸோ இந்த 3 பார்த்திருந்தோம் நேத்திக்கு. இன்னைக்கு நாங்க இன்னும் ரெண்டு லூசனிங், அதாவது சூக்ஷ்ம யோகா, தட் இஸ் சட்டில். அந்த மாதிரி இது ஆசனம் கிடையாது, ஆனா ஆசனுக்கு இருக்கிற முந்தின ஸ்டேஜ் அத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்காக நான் நெக்ஸ்ட் அந்த 2த்துக்கு நான் போறேன். இப்போது இளைப்பாறவும். உடற்பகுதி அசைவுகள். ஸோ உடல் பகுதிங்கிறது நம்ம எப்பவுமே எல்லாமே நமக்கு ஸ்ட்ரென்த்ங்கிறது எப்பவுமே இந்த கழுத்து கீழே இருந்து நம்ம ஸ்டமக் கீழே வரைக்கும் எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இது வந்து ஆக்சுவலி எவ்வளவு நிறைய லோடு எடுக்க முடியும். அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆகட்டும், தட் இஸ் நம்ம லங்ஸ் அண்ட் பின்ன நம்ம இதயம், எல்லாமே வைட்டல் ஆர்கன்ஸ் மேல் செஸ்ட்ல இருக்கு. மிட் பக்கம், அதாவது அதுவும் கீழே நமக்கு ஸ்டமக், நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே, இன்டெஸ்டைன்ஸ், லிவர், கிட்னி எல்லாமே மிட் செக்ஷன் இருக்கு. அண்ட் அது கீழே வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ இந்த எல்லாமே நமக்கு இங்க இந்த வைட்டல் ஆர்கன்ஸ் இங்க இருக்கிறனால நமக்கு வந்து ட்ரங்க் இது வந்து பாக்குறதுக்கு வெறும் ட்விஸ்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா இது பண்ண பண்ண நமக்கு இங்க வந்து பிரீதிங், இங்க வந்து எனர்ஜி அண்ட் ஃப்ளோ கூட இது வந்து நல்லா சேனலைஸ் பண்ணும். ஸோ நிறைய முறை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரலா டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி மூமெண்ட் யூஸ் பண்றது இல்ல. நாங்க யாராவது கூப்பிட்டா சும்மா இப்படியே திரும்புவோம். அப்போ நாங்க ஸ்ட்ரெயின் போடுறது வந்து நெக் மேல, அதாவது நாங்க கான்சியஸா நாங்க திரும்பலைன்னா டக்குன்னு இப்படி பண்ணுவோம். இந்த மாதிரிதான் நாங்க பண்றப்போ சில பெயின்கள் ஆக்சுவலி அங்கிருந்து உருவாக்கும். எப்பவுமே இந்த பக்கம்லாம் நாங்க வந்து ஷோல்டர் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா வச்சுட்டு நீங்க திரும்பிங்கன்னா இதுதான் சப்போர்ட் பாடிக்கு, நெக்குக்கும் சப்போர்ட். உங்க வந்து ஸ்பைனும் வந்து நல்லா உங்களுக்கு ப்ராப்ளமே கொடுக்காம, ஒரு பெயின் வந்தது ஒரு சரியும் ஆகும். ஆனா அந்த பெயின் வந்தா நமக்கு 2-3 days அது ஒரு பாதிக்கும் கொஞ்சம் நம்ம டெய்லி ஆக்டிவிட்டியை. ஸோ யாராவது கூப்பிட்டாங்க இல்ல நாங்க திரும்பி பாக்குறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஜென்ரலா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த செஸ்ட் ஏரியா நம்ம கழுத்து கீழே இருந்து நம்ம ஸ்டமக் கீழே வரைக்கும் நமக்கு இருக்கிறதே ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா. இதை வச்சுட்டு நீங்க எப்பவுமே டர்ன் பண்ணீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் இங்க இருக்கு, நமக்கு ஃபேட்டும் இங்கதான் இருக்கு. ஸோ நமக்கு வந்து டைரக்டா ஜாயிண்ட்ஸை வந்து ஒண்ணுமே பண்ணாது இது. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை நாங்க ஞாபகம் வச்சுட்டு இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுலயும் யாருக்கு பெயின் இருக்கோ இந்த மோஷன் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி. சோ நான் வந்து ரைட் கை, இது என்னோட ரைட் கை, நான் பின்னாடி எடுத்தா லெஃப்ட் கை வந்து இங்க வருது. சோ எல்லாருக்கும் இந்த ரேஞ்சு இருக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம் இந்த ரேஞ்சில. அப்போ வந்து நம்ம எந்த ரேஞ்ச் முடியறதோ அது பண்ணலாம். உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். சப்போஸ் எனக்கு கை கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்குன்னா நான் சொன்ன முதல் மாதிரி இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்துட்டு பண்ணலாம். கை நீட்ட முடியாதுன்னா ஹாஃப் ஃபோல்டிங்ல பண்ணலாம். இன்னொன்னு வந்து சப்போஸ் திரும்புறதே கஷ்டம்னா பின்ன எவ்வளவு இதுதான் ரேஞ்சுன்னா இங்கே நின்னு பண்ணலாம். ஆனா யாருக்கு ஃப்ரீயா கம்ஃபர்டபுளா இருக்கோ அவங்க வந்து இந்த மாதிரி இந்த திசையில. அண்ட் நெக்கும் நம்ம திருஷ்டி, அதாவது நாங்க பாக்குறது எல்லாமே பின்பக்கம் இருந்தா அப்போதான் அலைண்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம நெக் இங்க ஷோல்டர் இங்கன்னா அது வந்து அலைண்டா இல்லை. சோ நீங்க அந்த போட்டோலயும் பார்த்திருப்பீங்க, அவங்க ஐஸும் வந்து பாடி அங்கேதான் இருக்கு, ஆனா ஐசைட்டும் அந்த பின்பக்கம் இருக்கிற கையில தான் இருக்கு, அந்த திசையில தான் இருக்கு. இப்ப வந்து மூவ்மெண்ட்டை ஒரு முறை பார்த்துக்கலாம். பகுதியை திருப்புதல். எச்சரிக்கை: வெர்டிபிரல் டிசார்டர் உள்ளவர்கள் இந்த பயிற்சியை சரியான வழிகாட்டுதலின்படி செய்ய வேண்டும். சமநிலையில் தொடங்க வேண்டும். கால்களுக்கு இடையே 1 அடி தொலைவு இருக்க வேண்டும். இது வந்து மேட்டும்
பாய் மேல பண்றவங்க, யோகா மேட்ல பண்றவங்க நின்று கொண்டு பண்ணலாம். அது ஃபுல் பெனிஃபிட்ட தரும். இல்லைன்னா சேர், நெக்ஸ்ட் நான் சொல்றது சேர் மேல உட்கார்ந்து கொண்டு பண்ணலாம் நாங்க. 2 புஜங்களையும் மார்பு பகுதி வரை உயர்த்தவும், 2 உள்ளங்கைகளையும் எதிரெதிரே இருக்கும்படி வைக்கவும். புஜங்கள் இணையொத்ததாக இருக்க வேண்டும். மூச்சை விட்டு உடலை வலப்பக்கம் திருப்பவும். இடது கையை வலது தோளுக்கு அருகே கொண்டு வரவும். மூச்சை விட்டுக்கொண்டே திரும்பி வரவும். மூச்சை விட்டுக்கொண்டே உடற்பகுதியை திருப்பவும். முதுகை வலது பக்கம் திருப்பவும். மூச்சை உள்ளிழுத்துக் கொண்டே திரும்பி வரவும். இது ஒரு சுற்று. இதை மீண்டும் ஒரு முறை செய்யவும். மூச்சை வெளியே விட்டு மெல்ல மெல்ல புஜங்களை திருப்பவும். சாதாரண நிலைக்கு கொண்டு வரவும். கால்களை இணைக்கவும். ஓய்வெடுக்கவும். முழங்கால் இந்த மூமெண்ட் இன்னைக்கு நாங்க கத்துட்டு இருக்கோம். இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நாங்க வந்து இந்த இந்த ஏரியாவை தான் வந்து திருப்புறோம். ஆனா பாடி மொத்தமா நாங்க திருப்புறது இல்ல. நீங்க சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க முன்னாடிதான் பார்க்கணும். முன்னாடி பார்க்கும்போது நீங்க வந்து இந்த இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, ட்ரங்க் ஆஃப் த பாடி, அதை வந்து நாங்க திரும்புறோம். அண்ட் நம்ம வந்து கண்கள் வந்து இந்த ரைட் கை ஃபர்ஸ்ட் போறதுன்னா அந்த திசையில தான் போகும். இந்த பக்கம் லெஃப்ட் திரும்பினா லெஃப்ட் கை ஃபர்ஸ்ட் போகும். ஸோ நான் வந்து கொஞ்சம் இன்னும் ஈஸி பண்ணணும்னா நீங்க உங்க வேஸ்ட், அதாவது இங்க வேஸ்ட் ஏரியா வந்து யூஸ் பண்ணீங்கன்னா அங்கேயும் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதை நீங்க திரும்பிங்கன்னா ஒரு விதத்துல எந்த ஸ்ட்ரெயினும் இருக்காது. ஆக்சுவலி அது ஃப்ரீ பண்ணும் உங்களை பாடியை. ஸோ இது நாங்க நாளைக்கு இன்னொரு முறை பண்ணலாம். இன்னைக்கு வந்து இது பண்ணத பிறகு நாங்க நீ மூவ்மெண்ட்டுக்கு போறோம். இதுவும் வந்து ஆசனத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சர்க்குலேஷன் மூவ்மெண்ட் தான். இந்த நீ மூவ்மெண்ட் இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலான்னு ஒரு சஜஷன், ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, யாருக்கு வந்து நீ ப்ராப்ளம் சில பேர் இருக்கும், அவங்க வந்து சேர்லயே உட்காரலாம். ஆனா சேர்ல என்ன பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் எந்த சேர்ல வீல்ஸ் இல்லாம நார்மல் சேர் இருக்கு இல்லையா, அதுலயே பண்ணணும். அப்போ வந்து யாருக்கெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கும், நீங்க மேட் மேல பாய் மேல நின்று பண்ணா அதுக்கு ஃபுல் பெனிஃபிட் இருக்கும் இதோடது. யாருக்கு வந்து மேட்டோ இல்ல ஸ்டாண்டிங் பண்ண முடியலையோ இல்ல ப்ரிப்பேர்டா இல்லையோ, அவங்க வந்து சேர்லயே கொஞ்சம் முன்னாடி, ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போ நார்மல் பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் நான் எழுந்து முன்னாடி உட்கார போறேன். அதாவது சேர் எட்ஜில் உட்கார போறேன். அதுல வந்து நீங்க இதே வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் முடிஞ்சா இவர் மாதிரி எழுந்து, இதுதான் வந்து ஒரு இதுவும் நம்ம நீயும் பேரலல் இருக்கும். இந்த கைடன்ஸ் வீடியோல பார்க்கலாம். ஆனா நீங்க சேர்ல பண்றப்போ இது வந்து கொஞ்சமா நான் வந்து ஜஸ்ட் காமிக்கிறேன். கொஞ்சமா எழுந்து கொண்டு பண்ணலாம். சோ நான் வந்து இந்த அளவுக்கு பண்ணா கூட போதும். அண்ட் மேட்ல நின்று பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஃபுல் ரேஞ்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீ இருந்தனால கொஞ்சம் யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க சேர் மேல உட்காந்து பண்றது பெட்டர். இப்போ வந்து இந்த மூமெண்ட்டை நாங்க பார்க்கலாம். அசைவு. எச்சரிக்கை. ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் பருமனாக இருப்பவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்யவும். நேராக நின்று தொடங்கவும். கால்களுக்கிடையே ஒரு அடி இடைவெளி இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்து புஜங்களை தோள் அருகில் கொண்டு வரவும். மேலும் உள்ளங்கைகளை கீழ்நோக்கி வைக்கவும். மூச்சை வெளியே விட்டு முழங்கால்களை வளைக்கவும். மேலும் உங்கள் உடலை அரை நிலையில் உட்காரும்படியாக கொண்டு வரவும். கடைசி நிலையில் 2 புஜங்கள் மற்றும் தொடைகள் தரையை நோக்கி இணையொத்த நிலையில் இருக்க வேண்டும். மூச்சை உள்ளிழுத்தவாறு மீண்டும் வரவும். இது ஒரு சுற்று. மீண்டும் ஒருமுறை செய்யவும். மூச்சை விட்டுக்கொண்டே மெல்ல மெல்ல புஜங்களை திரும்ப கொண்டு வரவும் மற்றும் கால்களை இணைக்கவும். ஓய்வெடுக்கவும். இன்னைக்கு நாங்க பார்த்தது 2. ஒண்ணு வந்து அப்பர் பாடி இப்படி நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். 2வது நம்ம முழங்கால்கள், அதாவது நீஸ். நாளைக்கு செஷன்ல இதோடவே நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். டெய்லி வந்து நாங்க 2-3 அந்த செக்மெண்ட் பிரகாரம் நாங்க வந்து அதுக்கு இருந்து எல்லா ஆசனங்களும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு. இத்துடன் நான் வந்து செஷன் நாளைக்கு ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ தியானத்தோட செக்மெண்ட்டுக்கு நாங்க போகலாம். நான் ஷேரிங் ஸ்டாப் பண்ண போறேன்.
அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இல்ல கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா நாளைக்கு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு முக்காவாசி டைம் இருக்கும். அன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் எடுக்கலாம். இல்ல ஏதாவது இருந்ததுன்னா குரூப்லயும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சார் நான் ஷேர் பண்றது ஸ்டாப் பண்ணிருக்கேன். நீங்க நெக்ஸ்ட் செக்மெண்ட்டை ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ நிஷா மேடம் வந்து எல்லாரையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டுவாங்க. ஓகே, மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு நம்ம இன்னைக்கு இன்னையிலேருந்து லதா மேடம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லதா மேடம் வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் யாருக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. அண்டு அவங்களோட கிளாஸ், அவங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங், அவங்களுடைய மியூசிக்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் அந்த மெஸ்மரைசிங்காக இருக்கும். அவங்களோட வாய்ஸ் ப்ளஸ் அந்த அந்த கைடட் மெடிடேஷன். நிறைய பேர் வந்து ஆஃப்லைன்லேயும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அந்த உங்களுடைய இதுக்காகவே இன்னையிலேருந்து மேடம் வந்து செஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷனோட உங்களுடைய அந்த மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணாமல் ஜஸ்ட்டு டெடிக்கேட்டடாக இன்னையிலேருந்து உட்காருங்க. அண்ட் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், அதாவது இந்த கரும்பு ஜூஸில் வந்து ஃபுல்லாக அந்த வந்து பார்த்தீங்கன்னா புழிஞ்சு எடுத்துருவாங்க. எல்லாம் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளோ ஜூஸ். அந்த மாதிரி மேடமோட செஷனில் வந்து நீங்கள் வந்து ஃபுல் அட்டென்ஷனோட பார்க்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு அந்த விஸ்டம்ஸ், அந்த ஞானம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து அந்த டாபிக் வந்து இந்த தியானத்தின் 4 கூறுகள், அதாவது 4 காம்பனன்ட்ஸ் அப்படின்றத வந்து பற்றி பேச போகிறாங்க. ஓவர் டு மேடம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ என்னுடைய பணிவான வணக்கம் சந்திரா சார் அவர்களுக்கு, வாணி மேடம் அவர்களுக்கு, மற்றும் எங்கள் புத்தா சிஇஓ டீம், ரத்னவேல் சார், வித்யா மேடம், தினேஷ் சார், இந்த தடவை ராஜ்மாதவன் சார் வந்திருக்காரு. வித்யா மேடம் லாஸ்ட் மினிட் அவங்களால வர முடியல. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து உங்களுக்கு ஞானத்தை ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். இதில் எங்களுக்கு நிறையா கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கே ஒழிய சொல்லிக் கொடுக்கறது வந்து கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவை நான் வந்து இந்த சேம் டாப்பிக்கை எடுத்து திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்கும்போது எவ்ரி டைம் ஐ ரிஃப்ரெஷ் மை செல்ஃப், இன்னும் கொஞ்சம் நியூ நாலேஜ் கிடைக்கிது. அதாவது பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னாராம், ஞான ஞேன தேனாகம் அப்படின்னு. யார் வந்து ஸ்பிரிச்சுவல் நாலேஜை இந்த உலகத்துக்கு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கடவுளுக்கு ரொம்ப இஷ்டமானவங்களாம். ஸோ என்னென்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நமக்கு பலவிதமான நாலேஜ் இருக்குது இல்லையா. அதாவது நம்ம ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணலாம், இல்லை ஒரு புஸ்தகம் எழுதக்கூடிய பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், இல்லை ஒரு தொழிலை செய்யக்கூடிய நிறைய நாலேஜ், டெக்னிக்கல் நோஹவ் தெரிஞ்சுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நமக்கு என்னத்து கொடுக்குது? அன்றாட உணவுக்கு நம்ம வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு வழியையும் நமக்கு காட்டுது. ஆனால் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குது. ஸோ எது நமக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை நாடி தான் நம்ம போகணும். வந்து நம்ம பலருக்கு சொல்லி கொடுக்கும்போது அதனால நமக்கு வந்து பல பல புண்ணியங்கள், பல பல கோடி ஜென்மங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எங்களால் ஆன இந்த சின்ன ஞானத்தை உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னும் அதில் இந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கும் கிடைக்கிறது, எங்களுக்கும் கிடைக்கிறது, நம்ம எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம செஞ்ச புண்ணியமாகத்தான் நான் நினைக்கிறேன். எனவே லெட் அஸ் ஸ்டார்ட் டுடே. நிஷா மேடம், தேங்க்யூ. யோகா வந்து இவ்வளோ அழகாக சிம்பிளான டெக்னிக்கில் சொல்லி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் நம்ம வந்து வி ஆர் ப்ரோக்ரெஸிங் டுவர்ட்ஸ் June 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேக்காக நம்ம போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கரெக்டாக கோயின்சைட் ஆகுது 21 June அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி யோகாவும் இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜும் சேர்ந்து நம்ம கொண்டு வந்துட்ருக்கோம் த்ரைவ் ப்ரோக்ராமில்.
தேங்க்யூ ஸோ மச் ரத்னவேல் சார். நான் உங்கள் டீம் பேக் இருந்து நிறைய பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ டு ஆல் த பேக் டீம் பீப்புள். ஸோ அஸ் ரத்னவேல் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு டாபிக் வந்து தியானத்தின் 4 கூறுகள். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரத்னவேல் சார் ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் மேடம், தெரியுது. எஸ். ஓகே சார். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானத்தின் 4 பாதைகள், 4 கூறுகள். அந்த பாதையில் நம்ம போகும்போது நம்ம என்ன அனுபவிக்கிறோம்? இது வந்து இந்த அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்கு. 2 சைட்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாழ்க்கையை முழுமையாக வாழுதல், இன்னொன்று வந்து துன்பத்திலிருந்து விடுதலை. பத்ரிஜி சார் இந்த அதை சொல்றாரு. அதாவது நம்ம இது 2 மெடிடேஷன்ல 2 கைகள், 2 விங்ஸ் மாதிரி அப்படிங்கிறாரு. அது வந்து அதுதான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்றோம். முழுமையாக வாழ்தல் எப்படி, விடுதலை பெறுறது எப்படி? இது வந்து நம்ம முழுமையாக வாழ்தல் அப்படின்னா டே டு டே லைஃப்ல நம்ம வாழ்க்கையை எப்படி அற்புதமா மன நிம்மதியோடு ஒரு முழுமையாக எப்படி சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிறது தியானம் கொண்டு போகுது. துன்பத்திலிருந்து விடுதலைங்கிறது இன்னும் அடுத்த ஸ்டெப். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப். இன்னும் நம்ம ஆத்மாவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ 2மே மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எடுப்பில் நீ வந்து ஞானம் அடைய போகிற அப்படின்னு சொன்னேன்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? எடுப்பில் ஒரு புதுசாக ஒன்று நம்ம பழக போகிறோம். யூ கேனாட் கோ ஃப்ரம் A to Z இம்மீடியட்லி. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த முழுமையாக வாழ்தல், பேசிக் லைஃப்பில் தியானம் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதான் அந்த 4 ஸ்டெப் சிம்பிளாக சொல்கிறாங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு டாப்பிக்கு. நம்ம அதை வந்து மேலோட்டமாக டச் பண்ணுறோம். ஸோ தியானம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரத்னவேல் சார் நமக்கு ஃபஸ்ட்டு 2 days சொல்லி கொடுத்துருக்காரு. சுவாச விழிப்புணர்வு தியானம் என்னது, அடுத்த நாள் ஹார்ட் எலிவேஷன் தியானம் என்னது சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளை இந்த புத்தா CEO ஃபவுண்டேஷனில் ரொம்ப மிக எளிமையான ஒரு தியான முறையை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பலவிதமான முறைகள் இருக்குது, ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறது இந்த சுவாச விழிப்புணர்வு தியானம் டெக்னிக். ஸோ இது பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, இதில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம பண்ணுற டெக்னிக் என்னென்னா திரும்ப திரும்ப நம்மளுடைய கவனத்தை மூச்சுக்கு கொண்டு வரும் இல்லையா? தென் எப்படினாலும் நம்ம மூச்சுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கோம். நம்ம எண்ணங்கள் திரும்ப எங்கெங்கேயோ போகும். பழையபடி நம்ம மூச்சுக்கு, சுவாசத்துக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக அப்படி சொல்கிறோம்? எதுக்கு நம்ம வந்து தியானத்தை மூச்சுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து கான்சென்ட்ரேஷன், ஒன்று என்னென்னா டு பிரிங் அஸ் டு த நவ் மொமெண்ட். இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ நம்ம எண்ணங்கள் சிதறி இருக்குது, எல்லாம் சிதறி இருக்கும்போது நம்ம இந்த க்ஷணத்துக்கு இப்போ நம்ம அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு வர்றதுக்காக தான் அந்த மூச்சை மீண்டும் 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 நம்ம திரும்ப திரும்ப நம்ம கவனத்தை அந்த மூச்சுக்கு கொண்டு வரோம். ஸோ அந்த மூச்சுக்கு கொண்டு வர கவனம் ஒரே ஒரு இடத்துக்கு, நம்ம ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு அதாவது கடந்த காலத்தை பற்றி நினைக்கக்கூடாது, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் பண்ணாமல் இந்த நிகழ்காலத்தில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் இருந்ததுன்னா அந்த அளவுக்கு நம்ம எனர்ஜி வந்து பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும். ஒரு ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்டம் பாம்பில் அப்படி தானே சொல்கிறாங்க, குட்டி ஊண்டு ஒரு இதுக்குள்ளே அவ்வளோ எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்குறனால தான் அதுக்கு அவ்வளோ பவர். அது மாதிரி நம்மளோட எனர்ஜி வந்து செதறி போகாமல் இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா அந்த தியானத்துக்கு அவ்வளோ பவர் வரும். நமக்குள்ளேயே நமக்கு ஒரு அபவிரீதமான ஒரு சக்தி நமக்குள்ளே வரும். அந்த சக்தி நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும், அதில் நம்ம அந்த செகண்ட் பாயிண்ட் சொல்கிறோம், விவேகம். பல விஷயங்கள்ல நம்ம பார்த்தோம்னா விவேகம்னா என்னது, விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விவேகம் வந்து நம்மளை வந்து சரியான முடிவுகள் எடுக்க வைக்கும். நம்ம மனசு வந்து பல விதத்தில் சஞ்சலப்பட்டு இருக்கும். தினமும் பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறோம். காலையில் எந்திரிச்சதுல நைட் படுக்கிற வரைக்கும் பல விதமான பிரச்சனைகள், சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் பல விதமான முடிவுகள் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். தினமும் பல விதமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இந்த தியானம் நம்ம காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஏதோ ஒரு நல்ல டைமில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து உங்களோட
டிஃப்ரென்ஸ் நல்லா உங்களுக்கு லைஃப்ல தெரியும். உங்க மனசு வந்து காமா இருக்கும். அந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். அந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அந்த தியானமானது நமக்கு வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல எப்படி ஹெல்ப் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் வந்து விஸ்டம். விஸ்டம் அப்படிங்கிறது என்ன ஸ்டெப்பு? ஆக்சுவலாக இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன்னா என்ன? நம்ம தினம் ஒரு நியூஸ் சேனல் படிக்கிறோம். இன்னாரு இப்படி பண்ணிட்டாங்க, இந்த நாட்டில் இப்படி ஒன்று நடக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு டிவி மூலமோ இல்லை ரேடியோ மூலமோ இல்லை நியூஸ் பேப்பர் புக்ஸு மூலமாக நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேகரிச்சுக்கிறோம். ஆனால் அது வந்து அது மட்டுமே விஸ்டம் ஆகுமா, விவேகமாகுமா? இல்லையா? அதை நம்ம வந்து கிரகிச்சுக்கிறோம். ஓ, இதை இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கா, எதனால அப்படி நடந்திருக்கு, யார் அதை செய்ய வச்சாங்க, அதனால பாதிப்பு என்ன அப்படின்னெல்லாம் நம்ம நினைச்சு அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அது நாலேஜ் ஆகுது. ஸோ அந்த நாலேஜ் எப்போ நமக்கு விவேகமாகுது அப்படின்னா, அதை நம்ம என்னைக்கு அப்ளை பண்ணுறோமோ அப்போதான் விவேகம் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம படிக்கிற, இப்போ ரத்னவேல் சார் சொன்னாங்க, என்ன நம்ம சொல்லி கொடுக்கணுமோ அதை எந்த மல்டி டாஸ்கிங்கும் இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு அதை வந்து அப்ளை பண்ணணும். டே டு டே லைஃப்பில் எப்போ நம்ம அந்த நாலேஜை அப்ளை பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் ஆனது விவேகமாக மாறும். அந்த விவேகமாக மாறுறது வந்து நம்ம நினைக்கலாம், ஓகே நான் இன்னைக்கு வந்து தியானத்தை பற்றி படிச்சுட்டேன், நான் இன்னைக்கு வந்து தியானத்தின் 4 கூறுகள் படிச்சுட்டேன். ஆனால் என்னைக்கு நம்ம அதை அப்ளை பண்ணுறோம் அதுவும் நம்ம மைண்டை செட் பண்ணிடுவோம். ஓகே ஃபைன், இன்னைக்கு நான் எல்லாம் படிச்சுட்டேன், ஐ எம் கோயிங் டு அப்ளை இட் இன் மை லைஃப். நான் இன்னைக்கு வந்து கோவமே பட மாட்டேன் அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிறோம். ஓகேவா? ஆனால் டே டு டே லைஃப் வர வர என்ன ஆகும்? இரிட்டேஷன், கோவம், வெறுப்பு எல்லாம் திரும்ப திரும்ப நம்மளை தாக்கும். ஸோ எப்படி நம்ம அதை டேக்கிள் பண்ணுறது? எப்படி டேக்கிள் பண்ணுறது? ஸோ வி நீட் டு ஹாவ் மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் தான் அதை டேக்கிள் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கும். அந்த விவேகத்தை, ப்ராக்டிக்கல் லைஃப், அந்த நாலேஜை, இன்ஃபர்மேஷனை கொண்டு வரக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தியானம். தியானம் வந்து நமக்கு கிளாரிட்டி கொடுக்கும். இப்போ ஒரு கஷ்டமான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த தியானம் வந்து நமக்கு தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். இப்போ நம்மளே பார்க்குறோம், ஒரு தண்ணியில், ஒரு குளத்துல வந்து ரொம்ப மழை பெஞ்சு குழப்பமாக இருக்குது, ஒரே ஒரு மண்ணாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த தண்ணிக்கு அடியில் உள்ள கற்களை நம்மளால் பார்க்க முடியாது. அதுவே ஒரு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா அடியிலேருந்து நமக்கு அந்த கிளாரிட்டி கிளியராக தெரியும் என்ன இருக்குது அடியிலங்கிறது. ஸோ நம்ம மனசும் அப்படி தான். தினமும் பார்த்திங்கன்னா நம்ம மனசு சஞ்சலத்தால் ஒரே குழப்பத்தில் இருக்கும். ஆனால் தியானமானது நம்ம எப்போ அந்த மூச்சை திரும்ப 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 நிலைக்கு கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர அந்த காம்னஸ் நமக்குள்ளே வர 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 கிளாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும். கிளாரிட்டி இருந்தால் என்ன? தெளிவாக நமக்கு தெரியும், இதுதான் நம்ம செய்யணும், இதுதான் நம்ம செய்யக்கூடாது. அப்போ நம்ம டிவைனோட கனெக்ட் ஆயிடுறோம். இந்த குவாண்டம் ஃபீல்டோடு நம்ம கனெக்ட் ஆகும்போது நம்ம எது எப்படி நம்ம கொண்டு வரணும், எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னு ஒரு ஹையர் சக்தியோட கைடன்ஸ் நமக்கு கிடைக்கும். அது என்றைக்குமே இருக்கான், எப்போவுமே அந்த கைடன்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம தான் அதை டியூன் இன் பண்ணிக்கலாம். அது புரியுங்க? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டிவி சேனல் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், பல விதமான சேனல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பர்டிகுலர் சேனலில் அந்த ஃப்ரீக்குவென்சியில் போய் நம்ம கிளிக் பண்ணால் தான் அந்த சேனலில் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? ரேடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்குவென்சிக்கு இன்னொரு ஃப்ரீக்குவென்சிக்கும் நம்ம மாற்றும் போது அந்த இரைச்சல் இருக்கும். கரெக்டாக அந்த 100.5 அப்படிங்கிறதுல செட் பண்ணோன்னா இம்மீடியட்டாக அந்த சேனலில் என்ன வருதோ அது நமக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி தான் தியானம் வந்து நம்ம டியூன் பண்ணுறோம். நம்ம மைண்டை, நம்ம ஹார்ட்டை எல்லாத்தையும் நம்ம டியூன் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு போகும்போது அந்த விவேகம் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ லைஃப்பில் வி வில் டேக் ஈஸி டெசிஷன்ஸ். நீங்கள் இதையே பாருங்கள், இந்த 21 days கழித்து எவ்வளோ தெளிவாருங்க டெசிஷன் மேக்கிங்லன்னு யூ வில் பி ஏபிள் டு சி. இன்னும் 2-3 நாள்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும். மைண்டு காம் ஆகிடும். அண்ட் மெனி டைம்ஸ் தியானத்தில் வந்து நம்ம போய் கேள்வி கேட்டுக்கலாம். பிஃபோர் மெடிடேஷன் நம்ம இன்டென்ஷன் செட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு எனக்கு ஒரு சின்ன தீர்வு எனக்கு வேணும் அப்படின்னு மனசில் இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு குவைட்டாக நம்ம அந்த தியானத்துக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுடணும். ஒரு தடவை இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு லீவ் த ரெஸ்ட். அப்போ நம்மளை அறியாமலே ஒன்றா அந்த தியானத்துலேயே அந்த பதில் வரும், இல்லை நம்ம யதார்த்தமாக ஒரு வேலை செஞ்சிட்ருப்போம், யாரோடையோ பேசிகிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்ருப்போம், நம்மளை அறியாமலே அந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு ஒரு பதிலை சொல்லும். யார் மூலமாகவும் அந்த பதில் வரும். இல்லை ஏதாவது ஒரு படத்தில் பார்ப்பீங்க, இல்லை ஏதாவது ஒரு பாட்டில் கேட்பீங்க. அப்புறம் நீங்கள் யோசிப்பாங்க, ஆஹா நான் இதை தானே நினச்சிருந்தேன், இதுக்குண்டான பதில் எனக்கு வந்துருச்சே. அப்போ அந்த விவேகம் வந்துடும். த தேர்ட் பாயிண்ட் சிமிலர் டு தட், விழிப்புணர்வு அப்படின்னு சொல்கிறோம். இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் வந்துடும்.
நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம எப்படி பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், இந்த அவேர்னஸ் எல்லாம் தியானம் பண்ண பண்ண வரும். அது வரைக்கும் நம்ம கோவப்படுறது கூட நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு கோவப்பட்டுட்டு இருப்போம், நம்ம பாட்டுக்கு எரிஞ்சு விழுந்துட்டு இருப்போம், ரொம்ப குழப்பத்துல இரிட்டேஷன் ஆயிட்டு இருப்போம், இவ்வளோலாம் நமக்கு நடந்துகிட்டே இருக்கும். பட் we will not even be aware of it. நம்ம இப்படியெல்லாம் நடந்துக்கிறோம் திடீர்னு யாராவது சொன்னாதான் நமக்கு தெரியும். ஏன் இன்னைக்கு ஃபுல்லா இரிட்டபிளா இருக்கீங்கன்னு யாராவது கேட்டப்பதான் எனக்கு தெரியும், ஓ நம்ம இப்படி இருந்திருக்கோமே அப்படின்னு. பட் தியானம் பண்ண 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 நம்மளை பத்தியே நமக்கு ஒரு அவேர்னஸ் வந்துடும். நம்ம இன்னைக்கு கோவப்படுறோமா, ஓகே இன்னார் மேல கோவப்பட்டோமா, சரி இப்போ நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ தியானத்தால் என்ன ஆகும், நான் சொன்ன மாதிரி ஜெட்டுக்கு உடனே போக முடியாது, ஏல இருந்து ஜெட்டுக்கு போக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் உடைய ஒரு தன்மை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. நானே அப்படிதான். நான் ஒரு உதாரணம் இதுக்கு. ரொம்ப கோவம் வரும் சட்டுன்னு. என் ஹஸ்பண்ட் எனக்கு பேரு ஷார்ட் ஃபியூஸ்ன்னு வச்சிருக்காரு. ஷார்ட் ஃபியூஸ் அப்படின்னா பத்த வச்ச உடனே வெடிச்சிடும். அது மாதிரி யூஸ் டு கால் மீ ஷார்ட் ஃபியூஸ். கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருப்பேன், ஷார்ட் ஃபியூஸ் அப்படின்வார். பிகாஸ் எங்கள் தொழில் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் தொழில். ஹீ இஸ் இன்வால்வ் இன் ஃபயர் ஒர்க்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ ஹீ இஸ் இன்வால்வ் இன் டு அ லாட் ஆஃப் யூனோ வித் ஃபியூஸ். ஹீ ஒர்க்ஸ் அ லாட் வித் ஃபியூஸ். ஸோ எனக்கு பேர் அப்படி வச்சுருந்தாங்க. ஸோ எதுனாலும் டப்பு டப்புன்னு வெடிச்சிருவேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க 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 எனக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு, என்ன இது சின்ன விஷயத்துக்கு நம்ம இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. ஸோ இம்மீடியட்டாக என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல என்னோட கோவத்தை. பட் என்ன ஆச்சுன்னா கோவப்படுற நேரம் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் முதல்ல கோவப்பட்டா இன்னும் 2-3 நாள் அவங்களோட பேச மாட்டேன். பேசாமல் கோல்டு வார் நடக்கும் வீட்டில். சரியா, நீ 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 முதல்ல பேசு, நான் முதல்ல பேசு அப்படின்ட்டுலாம் வரும். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எதுக்காக இப்படி கோவப்பட்டுட்டு இருக்கோம், கோவப்பட்டு பேசாமல் இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம், யாரை ப்ளேம் பண்ண போகிறோம், யாரை ஜட்ஜ் பண்ணுறோம் நம்ம, இப்படின்னெல்லாம் ஒரு வெளிமுகமாக இருந்த என்னுடைய எண்ணங்கள் வந்து உள்முகமாக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் வந்து தியானத்தோட மகிமை, ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட மகிமை என்னன்னா, வெளிமுகமாக நமக்கு இருக்கிற பார்வை வந்து உள்முகமாக திரும்பிடும். ஸோ அதான் பியூட்டி ஆஃப் மெடிடேஷன். நம்மளை பற்றி நமக்கே அவேர்னஸ், விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சு. வி வில் ஸ்டார்ட் பீயிங் மைண்ட்ஃபுல். மைண்ட்ஃபுல்லுங்கிறது மேஜிக் வேர்டு. என்னென்ன பேசுகிறோம், எப்படி நடந்துக்கிறோம், எதையாவது நம்ம தூக்கி போடுறோமா, எதையாவது நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா, தேவையில்லாமல் எதையாவது பேசுகிறோமா, இல்லை யாரையாவது ஹர்ட் பண்ணுறோமா, இல்லை ரொம்ப லவுடாக பேசுகிறோமா, இது கூட அவேர்னஸ் வந்துடும் நமக்கு. ஸோ ஒன்ஸ் தட் அவேர்னஸ் கம்ஸ், இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். வி நோ வி கேனாட் பிஹேவ் லைக் திஸ். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு ஒரு வியாதி இருக்குது. இப்போது அந்த வியாதிக்கு வந்து என்னதான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது எதனால அந்த வியாதி அப்படின்னு அந்த டயக்னோசிஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஒன்லி ஆஃப்டர் டயக்னோசிஸ் கம்ஸ் ட்ரீட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்னோசிஸை கரெக்டாக பண்ணிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் இஸ் வெரி ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு வந்துருச்சுனாலே நமக்கு டயக்னோசிஸ் வந்துருச்சு. ஸோ நான் இதனால கோவப்படுறேன், இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே அடுத்து இம்மீடியட்டாக நமக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடும். ட்ரீட்மெண்ட் என்ன மெயின், தியானம். அந்த தியானத்து மூலமாக எப்படி நம்மளையே நம்ம கட்டுப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம தியானம் பண்ண பண்ண விழிப்புணர்வு வரும். உணர்வு வர வர என்ன ஆகும்னா அந்த உயிர் சக்தி. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப், ஒன்ஸ் யூ நோ வாட் இஸ் விஸ்டம், தென் அந்த லைஃப் ஃபோர்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். லைஃப் ஃபோர்ஸ், பிராணசக்தி, அது வந்து இந்த யூனிவர்சல் குவாண்டம் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு. நம்ம அதோட கனெக்டடு. அதுலேருந்து நம்ம பயங்கரமான ஒரு சக்தியை நம்மளால நமக்குள்ளேயே ஈர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அப்போ ஒன்ஸ் வி ரியலைஸ் தட் வி ஆர் கனெக்டட் டு த யூனிவர்ஸ், நம்ம தனிமையான ஒரு ஆள் இல்லை, நம்ம இந்த பிரம்மாண்டத்தில் ஒருத்தராக தான் இருக்கோம் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் வர வர நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு முழுமையாக நம்மளால வாழ முடியும். நம்ம ஏதோ செப்பரேட்டடாக எங்கேயோ தனியாக தன்னந்தனியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் திக்கி திணறி வந்து பண்ண தேவையே இல்லை. நம்ம எல்லாரோடையும் இணைஞ்ச ஒருத்தவங்க, நம்ம ஒரு அழகான ஒரு பிரயாணத்தை போயிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அழகான ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு முழுமையாக வாழ பழகிக்குவோம். யாரையுமே ப்ளேம் பண்ண மாட்டோம். யாரையும் இன்னார் நல்லவங்க, இன்னார் கெட்டவங்க, இவங்க மோசவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ண மாட்டோம். யார் மேலேயும் கோவப்படுறது குறைஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட நெகட்டிவ் நேச்சர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்து we will become so happy. நம்ம என்னைக்கு யாரையும் ப்ளேம் பண்ணுறது நிப்பாட்டி நம்மளே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ, யூ பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ரொம்ப ஹாப்பி. நீங்கள் அதை இன்னைக்கு மட்டும் நோட் பண்ணிங்க, அதை ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸ்டாப் பிளேமிங் அதர்ஸ்.
இன்னைக்கு உண்டான ஒரு சின்ன இது, நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன இன்டென்ஷன், ஐ வில் நாட் blame எனிபடி. என்ன என் வாழ்க்கையில் நடக்குதோ அது நானே எனக்காக எழுதிக்கிட்ட ஒன்று தான். இந்த பூலோகத்துக்கு வரக்கு முன்னாடி நான் தான் என்னோட டைரக்டர், இந்த பிளானை நான் தான் எழுதிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு யாருமே காரணம் கிடையாது. என்ன நடக்குதோ அதுக்கு நான் மட்டும்தான் காரணம் அப்படிங்கிற ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்களேன், வாழ்க்கையில் எவ்வளோ சேஞ்ச் இருக்குன்னு பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் see a difference. ஸோ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பாருங்கள், துன்பத்திலிருந்து விடுதலை. ஸோ இப்போ இது வந்து ஹையர் லெவல் ஆஃப் டீச்சிங். இத்தனை நாள் நம்ம டே டு டே லைஃப்பில் ஹவு தியானம் ஹெல்ப்ஸ். ஆனால் அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், ஹவு இட் ஹெல்ப்ஸ் இஸ் இன் த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. இதுலேயும் அதே தான் தியானம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ தியானம் பண்ண பண்ண இந்த விவேகம் வந்து டெசிஷன் மேக்கிங் மட்டும் இல்லை, நான் யார் அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு நம்மளே கேள்வி கேட்டுக்கணும். ஹூ am I? Have I been born before? Will I be born again? What happens to me after death? What is the purpose of my life? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நமக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிடுவோம். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப்? நான் எதுக்காக இங்கே பிறந்திருக்கேன்? நான் யாரு? நான் திருப்பியும் பிறக்க போறேனா? சரியா? இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பூமியில இதுதான் டெஸ்டினியா இல்லை ஃப்ரீ எனக்கு இருக்கா இப்படின்னு உயர்ந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்க ஆரம்பிச்சிருவோம். அதுதான் அந்த விவேகத்தை கொடுக்கும். தியானம் செய்ய செய்ய நம்ம ஆழ்ந்து நமக்குள்ளேயே போக 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 இந்த உலகம் மட்டும் இல்லை, நான் வந்து இந்த உலகத்தோட மட்டும் இல்லை, எனக்குள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்கு. நான் இல்லை, இந்த உடல் நான் இல்லை, நான் வந்து உண்மையாகவே ஆத்மா அப்படிங்கிற உயர்ந்த ஞானம் நமக்கு தியானத்தில் கிடைக்கும். ஸோ ஈவன் சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஆட்டம் சப் அட்டாமிக் லெவல் வரைக்கும் போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. 99.99% நம்ம வந்து ஆற்றல் தான், 0.001% தான் நம்ம பருப்பொருள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் இந்த உடம்பு தான் நான் வந்து லதா, நான் புத்தா சிஇஓ குவாண்டம் ஃபவுண்டேஷன் மூலமாக கொஞ்சம் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்குன்னு சில லேபிள்ஸ் போட்டுக்கிறேன். பட் ஆழ்ந்து உள்ள போக போக இது எல்லாமே ஜஸ்ட் அவுட்டர் இதுதான், ஜஸ்ட் நம்ம ட்ரெஸ்ஸு மாதிரி இதெல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் உண்மையாக உள்ள போக போக நம்ம வந்து ஆத்மா அப்படிங்கிற ஒரு ஹையர் நாலேஜ் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் மகா வாக்கியங்கள்ல சொல்றாங்க இல்லையா, இதுல வேதங்கள்ல சொல்றாங்க, அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றாங்க. அகம் பிரம்மாஸ்மின்னு இந்த பெரிய பிரம்மாண்டத்துல நான் வந்து ஒரு சின்ன துளி தான். இப்போ ஒரு பெரிய கேக் எடுக்கிறோம், அந்த கேக் எடுத்து ஒரு சின்ன பீஸ் கட் பண்றோம், அந்த பீஸை எடுத்து நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த பீஸ் வேற, அந்த கேக் வேறயா? இல்லை இல்லையா? அந்த கேக்கும் சேம். உங்கள் சுவாசம் மற்றும் இதய துடிப்பின் மேல் கவனம் செலுத்துங்கள். நீண்ட நிதானமான சுவாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2-3 நிமிடத்திற்கு உங்கள் மென்மையான இதய துடிப்பை உணருங்கள். அதனோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
உங்கள் கடந்த கால அல்லது நிகழ்காலத்திலிருந்து அன்பு, நன்றி உணர்வு, பேரின்பம் அல்லது ஏதேனும் உயர்ந்த உணர்ச்சிகளின் அனுபவத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த தருணத்தை மீண்டும் அனுபவித்து நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அழகான இதயம், அன்பான இதயம், இதை உணருங்கள். இந்த இதயம் உணர்வுகளின் இருப்பிடம். அன்பு, நன்றி, மகிழ்ச்சி, இரக்கம் போன்ற உயர்ந்த உணர்வுகளால் உங்கள் இதயத்தை நிரப்புங்கள். இந்த மகிழ்ச்சியான ஆற்றலை உங்களுக்குள் அனுபவித்து பிறகு உங்கள் அறை மற்றும் இந்த உலகம் முழுதும் பரவ விடுங்கள். இந்த பிரதிபலிப்பின் மூலம் அனைவருடனும் எல்லாவற்றுடனும் ஒற்றுமையை உணருங்கள். இப்பொழுது சுவாச விழிப்புணர்வு தியானத்திற்கு செல்லலாம். விரல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்து வசதியாக, தளர்வாக உங்கள் மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கணுக்கால்களை ஒன்றின் மேல் ஒன்று குறுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இயல்பான வழக்கமான மூச்சை கவனியுங்கள். மூக்கின் நுனியிலிருந்து புருவத்திற்கு செல்லும் பகுதியில் ஏதேனும் ஒரு புள்ளியை கவனத்தில் குறிவைத்து உங்கள் இயல்பான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சு எப்படி வருகிறது, எப்படி போகிறது என்று கவனியுங்கள். லேசான தளர்வான மூச்சை கவனியுங்கள். சுவாசத்தை வலுக்கட்டாயமாக உள்ளிழுக்கவோ அல்லது வெளியேற்றவோ வேண்டாம்.
இயற்கையான தளர்வான சுவாசத்தை மட்டும் கவனியுங்கள். சுவாசத்தை கவனிக்கும் போது நம் எண்ணங்கள் மெல்ல மெல்ல குறைந்து மனம் வெற்றிடமாக மாறும். உங்களுக்குள் மற்றும் உங்களை சூழ்ந்து உள்ளது இந்த வெற்றிடம். இதை உணருங்கள். இங்கு நேரம், உடல், பொருள், இடம் எதுவும் இல்லை. இங்கு உள்ள ஆற்றல் சக்தியை உணருங்கள். இந்த அளவில்லா வெற்றிடம் எல்லா திசைகளிலும் பரவுகிறது. மனம் வெற்றிடமாக இருக்கும்போது பல அனுபவங்கள் வரலாம். இவற்றை சாட்சி பாவத்துடன் உணருங்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள்.
நாம் உரைப்பொருள் அதிக ஆற்றல் என்பதை உணர்கிறோம். உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். எண்ணங்கள் வருவது இயல்பு. எண்ணங்கள் வருவதை உணரும் போது மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள். தியானம் ஒரு ராஜபார்வை. எண்ணங்கள் குறைய குறைய மனம் வெற்றிடமாவதை உணர முடிகிறது. இந்த வெற்றிடம்தான் குவாண்டம் புலம். இது விஸ்வ சக்தி நிறைந்த இடம். இங்கு
அளவில்லா வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது. எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்தை சார்ந்து இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லையற்ற ஆற்றல் சக்தி, எல்லையற்ற அமைதி நமக்குள் நிலவுகிறது. இதனோடு சார்ந்து இதன் சக்தியை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள். எண்ணங்கள் வருவதை உணரும் போது மீண்டும் உங்கள் சுவாசத்திற்கு கவனத்தை திருப்புங்கள். உங்கள் சுவாசத்தோடு ஒன்றாகுங்கள்.
இந்த வெற்றிடத்தை தொடர்ந்து உணருங்கள். இதன் அளவிலா வரம்பற்ற சக்தி, திறன், இதை நீங்கள் உணர்ந்து இருக்க உங்கள் மனமானது மேலும் சிறந்த மனப்பான்மை கொள்கிறது. உங்கள் மூச்சின் மேல் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, அன்பு உள்ளங்களே, நாம் இப்போது நன்றி தெரிவிக்கலாம். நம்மை இந்த பிரபஞ்சத்தோடு இணைத்த நமது பெற்றோர்கள், நமக்கு அறிவு வளர்த்த நம் ஆசிரியர்கள், நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம் நண்பர்கள், உறவினர்கள், அனைத்து விலங்குகள், தாவரங்கள், நமக்கு உதவும் நமது அரசாங்கம், தொழில்நுட்பம், அனைத்திற்கும் நன்றி செலுத்துவோம். நமது இந்த படைப்பிற்கு மூல காரணமான இந்த குவாண்டம் புலத்திற்கும் மேலான உயர் சக்திக்கும் நன்றி செலுத்துவோம். மேலும் நமக்கு நாமே நன்றி செலுத்திக் கொள்வோம். உடலை தளர்வாக்குங்கள். தியானத்தில் தெரிந்த அனைத்து காட்சிகள், அனுபவங்கள், இவற்றை இணைத்துக் கொள்ளுங்கள்.
மெல்ல மெல்ல உங்களை, உங்கள் சூழலை நீங்கள் உணர்ந்த பிறகு மீண்டும் மெதுவாக கைகளை கண்கள் மேல் 5 வினாடிகள் வைத்து பிறகு கண்களை திறந்து கொள்ளுங்கள். யாரும் தியானத்தை விட்டு மெதுவா வெளியே வரலாம். டேக் யுவர் ஓன் டைம். தண்ணி வேணும்னா குடிச்சுக்கோங்க. எப்பவும் தியானத்துக்கு முன்பாகவும் பின்பாகவும் தண்ணி நம்ம குடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது எதனால சொல்றோம்னா, நம்ம நிறைய இந்த உயிர் சக்தியை நம்ம அனுபவிக்கிறோம். அதனால பாடியில கொஞ்சம் ஹீட் ஏற்படலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு நல்ல கூலிங்காகவும் அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள நல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் இந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பவுமே தண்ணி பக்கத்துல வச்சுக்கோங்க. தியானத்துக்கு முன்பும் தியானத்துக்கு பின்பாகவும் தண்ணி நல்லா குடிச்சுக்கொள்ளலாம். இப்போ அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா தியான அனுபவங்கள். ஸோ இன்னைக்கு தியானத்துல உங்களுக்கு ஏற்பட்ட என்ன அனுபவமோ எங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணலாம். யாருக்காவது அப்படியே ஃப்ளோட் ஆகுற மாதிரி எதுவும் சென்சேஷன் இருந்ததுன்னா சேட்ல போடுங்களேன். எனக்கு ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும், ஃபிசிக்கலாக என்ன அனுபவம் இருந்தாலும் நீங்கள் அதை சேட்ல போடலாம். எனக்கு உடம்புல பெயின் இருந்தது, தலை வலிச்சுது, கை வலிச்சுது, கால் வலிச்சுது, இல்லை வயிற்றுல என்னவோ பண்ணுச்சு, இல்லை தலை சுத்துச்சு, அப்படி என்ன அனுபவம் இருந்தாலும் எங்க கூட ஷேர் பண்ணலாம். யாருக்காவது உடம்புல எங்கேயாவது வலி இருந்ததா? நமக்கு இந்த அனுபவம் வர்றதுனால நம்ம ரொம்ப வித்தியாசமானவங்க அப்படின்லாம் நீங்க கூச்சப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன அனுபவம் இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் ஷேர் இட். யாருக்குமே எந்த அனுபவமே இல்லையா? அனுபவமே இல்லைனாலும் அதுவும் ஒரு அனுபவம் தான். யாரு போட்டிருக்கா? இட்ஸ் மீ ஹா அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணீங்களா? யாருக்காவது எங்கேயாவது வலி இருந்ததா? மென்ஷன் பண்ணுங்களேன். கால் வலியோ இல்ல ஒரு டைட்னஸ், தலைவலி. இல்ல யாருக்கும் ஒரு எமோஷன் ஏதோ இருந்தது, நான் அழணும் போல தோணுச்சா, இல்ல சிரிக்கணும் போல தோணுச்சா, ஏதாவது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்ததா? லக்ஷ்மி மேடம் சொல்லியிருக்காங்க பேக் பெயின் அண்ட் ஹெட் லைட்டா பெயின் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ரமேஷ் சார் தேங்க்யூ மேடம் சொல்லியிருக்காங்க. ஓகே, லக்ஷ்மி மேடம் பேக் பெயின். வேற யாருக்கு இருந்தது? ரொம்ப சேடா இருந்ததா? ரொம்ப மனசு அழுத்தமா யாருக்கும் இருந்ததா? வருத்தமா இருந்ததா? இல்ல நிறைய பேர் தூங்கிட்டோம்னு நினைச்சீங்களா? தூங்கிட்டீங்களா? ஏர்லி மார்னிங் வேற 5:30 மணிக்கே எந்திரிச்சாச்சு, யோகாலாம் பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த தடவை ஒரு சேஞ்ச். யோகாலாம் பண்ணி ஆக்சுவலா ஃப்ரெஷ்ஷா இருப்போம். பட் ஸ்டில் ரிலாக்ஸ்டா இருந்து சம்டைம்ஸ் தூங்கி இருக்கலாம். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. லக்ஷ்மி மேடம் சொல்லியிருக்காங்க ஆஃப்டர் மெடிடேஷன் ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. வெரி குட், பர்ஃபெக்ட். வேற யாருக்கும் எதுவும் அனுபவங்கள் இருந்ததா? ஈஸியா நீங்க சொல்லலாம். ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்ல. நம்ம எல்லாருமே இதுல புதுசா தான் இருக்கோம். சிலர் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்காங்க. பட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். நான் நேத்து பண்ண தியானமும், இன்னைக்கு பண்ண தியானமும் கம்ப்ளீட்டா வேற மாரி இருக்கும். நேத்து ஒரு அனுபவம் இருக்கும், இன்னைக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அதனால எந்த அனுபவமும் சரியோ, தவறோ கிடையாது. நீங்க ஈஸியா ஷேர் பண்ணலாம்.
ஓகே, எனிவே லெட்ஸ் கோ இன்டு த டாபிக். இன்னைக்கு நமக்கு ஏற்கனவே 7 மணி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. லெட்ஸ் டூ இட் குவிக்லி. தியான அனுபவங்கள் அப்படின்னா, நம்ம தியானம் செய்யும்போது என்னென்னலாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இட் கேன் பி ஃபிசிக்கல். சம்டைம்ஸ் இந்த இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, அது அப்படியே ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுது. ஸோ சாரி, அதுவும் கூட ஒரு அனுபவம் தான். இது வந்து யோக நித்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேன் ஆக்சுவலி ஃபீல் லைக் யூஆர் ஸ்லீப்பிங். ஆனால் அது வந்து ஒரு டீப் ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். அதனால அதை நம்ம தூக்கம்னு நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே தூங்குனீங்கனாலும் பரவாயில்ல, 2-3 தடவை நம்ம ஃபிசிக்கல் பாடியோடைய டயர்ட்னஸ்னால ஸ்லீப் பண்ணுவோம். பட் தொடர்ந்து தியானம் பண்ண 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 நம்ம வந்து டீப்பர் ஸ்டேட்ஸ் ஆஃப் காம்னஸுக்கு போயிடுவோம். பாடியோடைய ரெஸ்ட்டு கிடச்சிரும், மைண்டுக்கு வந்து நம்ம நீ ரெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இனிஷியலி நம்ம தூங்குறோம்னா நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகி பாடி தூங்க ஆரம்பிக்குது. நாளடைவில் என்னாகும், நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட்டு. தியானம் என்பது மைண்டுக்கு ரெஸ்ட்டு, நம்ம தூக்கம் என்பது உடம்புக்கு ரெஸ்ட். தான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தூக்கம் அண்ட் தியானம். ஸோ தூக்கம் என்பது உடம்புக்கு ரெஸ்ட்டு, தியானம் என்பது மைண்டுக்கு ரெஸ்ட்டு. ஸோ நம்ம தினம் ரெகுலராக தியானம் பண்ண பண்ண அந்த உடம்புல உள்ள அசதியெல்லாம் போயிட்டு அதுக்கு தியானம் வந்து முழிச்சிருப்போம். ஆனால் அதே சமயம் நம்மளோட மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக அதுக்கு ரெஸ்ட் கொடுக்க நம்மளால முடியும். ஸோ நம்ம கவலைப்பட வேண்டாம் நம்ம தூங்கிட்டேன் அப்படின்னு. இங்கே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, மை கிராண்ட்மா கேம் கிளிம்ஸ் ஆஃப் அ பர்சன், மை கிராண்ட்மா கேம் வெரி குட் விஷன்ஸ் வருது அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உடலின் லேசான மென்மையான தன்மை, உடம்பு வந்து ரொம்ப லைட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். அப்புறம் இந்த படத்தில் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஏதோ ஒரு எனர்ஜி உள்ள மாதிரி இருக்குது, தலையில் நெத்தியில் ஏதோ லைட்னஸ் தெரியுது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா, பயப்பட வேண்டாம். அந்த பிராணசக்தி நமக்குள்ளே வரும்போது நம்ம வந்து அந்த சக்தியை ஃபீல் பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது வி ஆர் ஃபீலிங் ஒரு ஒரு லைட்னஸ் வருது அப்படி. ஆக்சுவலாக புத்தாசிய குவாண்டம் ஃபவுண்டேஷன் ரத்னவேல் சாரோட இதுன்னு நினைக்கிறேன். அவர் தான் மை கிராண்ட்மா கேம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. வண்டர்ஃபுல். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்மளுடைய விஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு சிலருக்கு வந்து கடவுள் தெரிவாங்க, சிலருக்கு நம்மளுடைய நம்ம உலகத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்களோட நம்ம திரும்ப கனெக்ட் பண்ணுவோம். அது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டீப்பு. ஆனால் இன்னைக்கு வந்துட்டாங்க, நாளைக்கு போயிட்டாங்க, நாளைக்கு வரலையே அப்படின்னா நம்ம வருத்தப்படவே தேவையில்லை. எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்களுக்கு இருந்துச்சு, நமக்கு இல்லை. ரத்னவேல் சாருக்கு அவங்க கிராண்ட்மா வந்துட்டாங்க, எனக்கு கிராண்ட்மா வரலையே அப்படின்னு நம்ம வருத்தப்பட தேவையில்லை. ஈச் ஒன் யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எல்லாமே அதை என்ஜாய் பண்ணலாம், பயப்படணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உடல் அசைவுகள் இருக்கும். நம்ம தூங்குற தியானம் பண்ணுற நேரம் கை ஷேக் ஆகும், கால் ஷேக் ஆகும், தலை அப்படியே சுத்துற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த ஆற்றல் சக்தியை நம்ம அனுபவிக்கிறோம். தியானத்து மூலமா நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றல் சக்தியை நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரோம் இல்லையா? ஸோ அது வந்து நம்மளை கொஞ்சம் அப்படி ஆட்டி வைக்கும். சிலர் வந்து நிறங்கள் பார்ப்பது, நிறங்கள் பார்ப்பதும் சில நேரம் இந்த ஆன்யா சக்ரா சிலருக்கு கொஞ்சம் ஓப்பன் ஆகலாம், அதில் ப்ளூ கலர் தெரியலாம், ரெட் கலர் தெரியலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் சிலர் வந்து என்னன்னா உடல் பாகங்கள் இல்லாதது போல் உணர்தல், கையே ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும், கால்கள் நம்ம சொல்றோம்ல ஆஸ் யூ மெடிடேட் ட்ராப் ஆல் லேபிள்ஸ். நான் தான் இந்த உடம்பு அப்படிங்கிற லேபிளை நம்ம ட்ராப் பண்ண நம்ம வந்து வெறும் ஆன்மா தான், நம்ம வந்து வெறும் சக்தி தான், ஆற்றல் தான் அப்படிங்கிறது நம்ம வந்து தியானத்துல நம்மள அறியாமலே நம்ம உணர்வோம். அதுதான் உடல் பாகங்கள் இல்லாதது போல் உணர்தல். அடுத்து வலிகள் உணர்தல். இப்போ லக்ஷ்மி மேடம் சொன்னாங்கல்ல, இந்த வலி ஏன் நம்ம உணர்றோம் அப்படின்னா அந்த ஆற்றல் சக்தி நமக்குள்ள போகும்போது சில பிளாக்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பிளாக்ஸ் ரிலீஸ் ஆகும்போது அந்த இடத்துல கொஞ்சம் பெயின் தெரியும். பட் தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அதனால நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த சின்ன சின்ன பெயின் வந்தாலும் நம்ம அதையும் கடந்து போகணும். இப்போ இதுல என்னென்னலாம் வருதுன்னா இதுல பியூட்டி வந்து நம்ம அதுக்குள்ள என்கேஜ் ஆகக்கூடாது. எனக்கு வலி வந்துருச்சு, எதனால வலி வந்துருச்சு, நேத்து இந்த வலி இல்லையே, நாளைக்கு இந்த வலி எனக்கு வருமா, அப்ப நம்ம தியானமே பண்ணக்கூடாதா அப்படின்னு அப்படியே ஒரு ட்ராக்ல போகக்கூடாது. வலி வந்துருச்சா, ஓகே அக்செப்ட், ரிலீஸ், அடுத்து என்ன, அப்படிதான் நம்ம இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு அப்சர்வர், ஒரு விட்னஸாக நம்ம வந்து நமக்கு நடக்கிற எல்லா அனுபவத்தையும் ஒரு சினிமா படம் நம்ம தியேட்டர்ல உட்காந்து அந்த ஸ்க்ரீன்ல படம் போயிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போமோ அது மாதிரி நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஒரு விட்னஸ் சுபாவத்தில் நம்ம அதை பார்க்கணும். வருது போகுது, வருது போகுது, வருது போகுது. நம்ம அதை போய் பிடிச்சிக்க கூடாது.
ஒரு ஆற்றோட பக்கத்துல உட்காந்து தண்ணி ஓடிட்டு இருக்கு, அதுல மரங்கள்ல இருந்து இலைகள்லாம் விழுது இல்லையா? நம்ம உட்காந்து அந்த இலைய பார்த்துட்டு இருக்கோம், ஆத்துல போற தண்ணியை பார்த்துட்டு இருக்கோம், நம்ம எண்ணங்கள் அது மாதிரி போயிட்டே இருக்கும், இலையில விழுந்துட்டு இருக்கும். நம்ம அந்த இலையை பிடிச்சி அதை எடுத்து இந்த இலை இந்த ஷேப்ல இருக்கு, இந்த கலர்ல இருக்கு, இது திக்கா இருக்கு, லைட்டா இருக்கான்னு பார்ப்போமா? இல்ல இல்ல, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டுக்கு போகுது. அது மாதிரி அனுபவங்கள் நம்மளோட தியானத்துல வரும் போகும். we should not engage in that experience. we should not entertain that experience. ஓகே, வருது போகுது, நாளைக்கு வருமா வராதா, டோன்ட் பாதர். ஜஸ்ட் ஒரு விட்னஸ், நான் வந்து அப்சர்வர் தான். அது வருது, அது போகுது, கவலைப்படாமல் நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டே இருங்க. தோற்றங்கள் காட்சிகள் தெரியும். சிலருக்கு வந்து ப்ரிமானிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. திடீர்னு ஏதோ ஒரு ஊரில் எர்த்வேக் வரப்போகுது, ஒரு ஃப்ளட்ஸ் வரப்போகுது, அந்த மாதிரி தோற்றங்கள்னு இப்போ பார்த்தோம்ல, என்னுடைய கிராண்ட்மா வந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சிலர் விஷன்ஸ். சிலருக்கு வந்து சிவனை பார்த்தேன், விஷ்ணுவை பார்த்தேன், கிருஷ்ணரை பார்த்தேன், ஜீசஸ் பார்த்தேன், அல்லா பார்த்தேன் அப்படின்னு நிறைய பேர் விஷன்ஸ் வரும். பட் ஓகே, அந்நேரம் அந்த விஷன் நமக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். அந்த மெசேஜை வந்து நம்ம அந்த நேரம் மறந்து கூட போகலாம். when you come out of the தியானம், அது என்ன மெசேஜ் வந்துச்சுன்னு மறக்கலாம். பட் லேட்டர் சம் அதர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த மெசேஜ் நமக்கு வரும். ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம கிராண்ட்மாவை பார்த்தோம், ஃபைன், அவங்களோட என்கேஜ் பண்ணுங்க. அந்த நேரத்தில் ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஏதோ பேசினாங்க, நமக்கு ஏதோ மெசேஜ் கொடுத்தாங்க, ஓகே, டேக் இட் அண்ட் லீவ் இட், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆழமான ஒரு உணர்வுகள். நான் இப்போ கேட்டேன்லே யாருக்காவது, சரஸ்வதி அம்மன் பார்த்தேன்னு கவிதா மேடம் போட்டிருக்காங்க. ட்ரூ, வெரி குட். அது ஒரு விஷன். நம்ம வந்து கடவுளை வந்து பார்க்குற மாதிரி ஒரு விஷன். அது மாதிரி ஆழமான உணர்வுகள். சிலர் வந்து தேம்பி தேம்பி அழுவாங்க, சிலர் சந்தோஷமா சிரிப்பாங்க. இப்போ ஒரு கூட்டு தியானத்துலலாம் இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்க சிரிக்கிறாங்க அழறாங்கன்னா நம்ம மைண்டே பண்ணக்கூடாது, அவங்களுக்குள்ள அது ஒரு ரிலீஸ் நடக்குது. ஸோ when you go into a deep state of relaxation, நமக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் இட் கேன் பி ரிலீஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் டியர்ஸ், இன் த ஃபார்ம் ஆஃப் ஜாய். ஸோ அதுதான் இது ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம யதார்த்தமாக நம்ம 4 பேரோட பேசிகிட்டு இருக்கும்போது we will put up a show. நமக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ டென்ஷன் இருந்தால் கூட நம்ம யதார்த்தம் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? பல குறை பேசும்போது உள்ளுக்குள்ளே எத்தனையோ ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் வெளியே ஒரு பாவம் வச்சுருக்கோம். ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ஐ எம் பர்ஃபெக்ட்லி இன் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ளே என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் தியானத்தில் when you're so relaxed, கம்ப்ளீட்டாக ஒரு டீப் ஸ்டேட்குள்ளே போகும்போது நம்ம வெளியே வச்சிருக்கிற அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்போம், ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரிலீஸ் பண்ணி நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்துக்கு போகும்போது நம்மளை அறியாமலே கண்ணீர் வந்துடும், நம்மளை அறியாமலே சந்தோஷம் வரும். இதெல்லாம் வந்து we are just releasing it. ஸோ டோன்ட் வரி, அழுக வந்துச்சுன்னா டோன்ட் வரி, பி ஹாப்பி. இன்ஃபேக்ட் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டோம். பல இடங்கள்ல நம்மளோட சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஐயோ நம்மளை யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்லாம் இருக்கும். பட் தியானத்தில் we will release it. ஹாப்பினஸையும் நம்ம காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்களா, எந்த அனுபவமே இல்லை. அதான் இன்னைக்கு பல பேர் அப்படிதான் இருக்கோமோ இல்லை சொல்ல யோசிக்கிறோமோ தெரியல. எந்த அனுபவம் கூட இல்லாமல் இருக்கலாம். இட்ஸ் a deep state of relaxation. இட்ஸ் ஓகே. நோ அனுபவம் இஸ் ஆல்சோ an அனுபவம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி பல அனுபவங்கள் தியானத்தில் வரலாம். உடலின் லேசான மென்மையான தன்மை, உடலில் கனத்தை உணர்வு, ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க. அகெயின் பிகாஸ் ஆஃப் த பிராணசக்தி. இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் சக்தி நம்ம உடம்புக்குள்ள வரும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கும். நம்ம யாரையோ போட்டு அழுத்துற மாதிரி இருக்கும். சிலருக்குலாம் தலையில் உச்சந்தலையில் அப்படியே அழுந்துற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் ஃபீல் பண்ணுவோம். அதான் சொல்கிறேன், தண்ணி குடிக்கணும்னு. அப்புறம் அந்த வலி உணர்தல், சுழலும் மிதக்கும், இதெல்லாம் இப்போ ஒரு பலூனுக்குள்ள காற்று அவ்வளோ இருக்கனால தானே அப்படியே லைட்டாக பறக்குது. அது மாதிரி நமக்குள்ள பாடிக்குள்ள அந்த எனர்ஜி வரும்போது we feel very light. இட்ஸ் ஓகே. பட் நம்ம ஒன்றும் மிதந்து போயிட மாட்டோம். we are very much going to be grounded. ஸோ உடல் பாகங்கள் இல்லாதது போல் உணர்தல், நிறங்களை பார்ப்பதல், ஆழமான உணர்வுகள், தோற்றம் காட்சி தெரிதல், இந்த அனுபவமும் இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு அனுபவம் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம். அகெயின் லக்ஷ்மி மேடம் சொல்லியிருக்காங்க, ஐப்ரோஸ் நடுவில் ஒரு டாட் மாதிரி லைட்டிங் வரதை பார்த்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓகே ஃபைன். அதான் அந்த சம்டைம்ஸ் இதுதான் ஆன்யா சக்ரா அப்படின்னு சொல்கிறாங்களே. சம்டைம்ஸ் சிலருக்கு அந்த ஆன்யா சக்ரா வழியாக அந்த லைட் வர்ற மாதிரி தெரியும். தட்ஸ் ஆல்சோ ஃபைன். இட்ஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யதார்த்தமாக யாருக்கும் அந்த மாதிரி டீப் எக்ஸ்பீரியன்சஸ் உடனே வராது. பட் எதுவும் பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் அக்செப்ட் இட். ஓகே,
இன்னைக்கு இந்த அனுபவம் இருக்கும், நாளைக்கு வேற அனுபவம் இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க. தேர் ஆல் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த இது முடியவும் we can have question answer session. இந்த உங்களோட அனுபவங்கள் பற்றி நீங்கள் பேசலாம், அனுபவமே இல்லாததை பற்றியும் பேசலாம், எதனாலும் பேசலாம். இன்னைக்கு ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் எல்லாரும் மனசில் எடுத்துக்கோங்க. ஐ வில் நாட் blame anyone. சரியா? தட் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் திங். ஐ வில் நாட் blame anyone, anything, any situation. எனக்கு மழை வந்தனால தான் நான் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ண முடியல, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, இதனால தான் நான் வந்து இன்னாரை மீட் பண்ண முடியல. அவங்கள மீட் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ பெரிய சக்ஸஸ் என் லைஃப்பில் வந்திருக்கும். இந்த மழையே வந்திருக்க கூடாது. ஸோ டோன்ட் blame எனி பர்சன், டோன்ட் blame எனி சுச்சுவேஷன், டோன்ட் blame எனி திங். இன்னைக்கு அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ ஸ்ட்ரிக்ட்லி. நாளைக்கு நம்ம கேட்குறேன் நான் உங்ககிட்ட எவ்வளோ எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு. சரியா? டோன்ட் blame anyone. இப்போ எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிற ஆஃபீஸுக்கு போக லேட் ஆயிடுச்சு. அப்போ வீட்டில் வந்து சமையல் பண்ணுறவங்க நம்ம ஒய்ஃபாகவே இருக்கலாம், லேட்டாக குக் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறோம். அப்போ நம்ம வந்து ஒய்ஃபை வந்து திட்டுவோமா, இல்லை யார் குக் பண்ணுறாங்களோ அவங்கள திட்டுவோமா? நீ இன்னைக்கு லேட்டாக குக் பண்ணி லேட்டாக எனக்கு சர்வ் பண்ணால்தான் நான் லேட்டாக ஆஃபீஸ் போய் அங்கே போய் நான் இன்னாரை மீட் பண்ண வேண்டியது மிஸ் ஆகி போச்சு. இப்படி ஒரு ட்ரெயின் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வரும். அப்படி வரும்போது கடைசியில் ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபார் அஸ். ஸ்ட்ரெஸ் இஸ் ஃபார் அஸ். ஸோ அதனால லெட் இட் பி ஓகே. அன்னைக்கு லேட் ஆயிடுச்சா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, ஸோ வாட் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட லெட்ஸ் கோ. அப்படி இருந்தால் எப்படி லைஃப் இருந்துச்சு? ஒருத்தரை ப்ளேம் பண்ணி நாள் பூரா ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் எப்படி இருந்துச்சு? இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் அவேர்னஸ். ஸோ லெட் us ட்ரை திஸ் ஒன் ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் டுடே. இன்னைக்கு யாரையுமே ப்ளேம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் 24 hours எந்த சுச்சுவேஷனையும், எந்த பர்சனையும், எந்த பொருளையோ ப்ளேம் பண்ணக்கூடாது. கார் ஃபார் எக்ஸாம்பிள், பொருள் வந்து ஒரு கார். இந்த காரில் வந்து இன்னைக்கு டயர் பங்க்சர் ஆயிடுச்சு, அதனால என்னால் போக முடியல. ஸோ இந்த கார்னால தான் இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு ரூயின் அப்படின்னு சொல்லி டோன்ட் blame த கார். ஸோ டோன்ட் blame எனி சுச்சுவேஷன், டோன்ட் blame எனி திங், டோன்ட் blame எனி பர்சன். ஸோ வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஃபார் த ஹையஸ்ட் குட். ஓகே, ஸோ லெட் us டேக் இட் தட் வே. ஸோ இன்ஃபேக்ட் இதில் ஒரு கதை இருக்குது. ஒரு சின்ன ஐ திங்க் ஐ மே ஹேவ் லிட்டில் பிட் ஆஃப் டைம். ஸோ ஒருத்தர் இருக்கிறாராம், அவருக்கு வந்து ஒரு நல்ல குதிரை ஒன்று வச்சுருந்தாராம். ஸோ எல்லாரும் வந்து அவர் இல்லை, அவர் ஒரு மகன், ஐ மேக் இட் ஷார்ட்டர், ஸோ ரொம்ப லாங் ஆக வேண்டாம். அவரோட மகன் வந்து ரொம்ப பிரியமாக வச்சிட்ருப்பாராம். அப்போது ஒரு தடவை அந்த மகனுக்கு வந்து கீழே விழுந்து கால் உடஞ்சி போச்சு. ஸோ ஹி வாஸ் பெட் ரிடன். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அவரை பார்த்து வருத்தப்பட்டாங்களாம். பாவம் உங்கள் பையனுக்கு கால் உடஞ்சி போச்சே, நீங்கள் உங்கள் வேலையில் உங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ண ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாரும் வந்து வருத்தப்படும் போது, அப்போ அந்த நாட்டில் வந்து வார் நடந்துட்டு இருந்ததாம். அப்போ வார் நடந்துட்டு இருக்கும்போது அந்த நாட்டுடைய பழக்கம் என்னன்னா, எல்லார் வீடுகள்லையும் போய் அந்த கிங்டம்ல இருக்க ராஜா வந்து இருக்கிற ஒவ்வொரு பர்சன் தே வில் டேக் ஃப்ரம் த ஃபேமிலி, அவங்க வார்ல போய் ஜாயின் பண்ணணும், ஆர்மியில் போய் ஜாயின் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஃபேமிலிக்கு ஒருத்தர் கண்டிப்பாக போய் ஆகணும். அப்போ அந்த ஊருக்குள்ளேயும் ராஜாக்குள்ள ஆட்கள் வர்றாங்க. ஒவ்வொரு வீட்ல இருந்தும் ஒரு ஆண் மகனை கூட்டிட்டு போறாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு வந்தபோது இந்த பையனுக்கு கால் உடைஞ்சு பெட்ரிடனா இருக்கவும் என்ன சொன்னாங்க, இவன் வந்து வார்ல பங்கேற்றுக்க முடியாது, ஸோ இவனை நாங்கள் விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவனை வாருக்கு கூப்பிட்டு போலியா. ஸோ அந்த நேரம் பார்த்தீங்களா, அவனுக்கு உண்மையாவே கால் உடைஞ்சது. இட் வாஸ் அ குட் திங். அவன் வாருக்கு போகலை. அவங்க ஃபாதர் வந்து சரி இதுக்காக நம்ம வருத்தப்பட்டோம், ஆனால் அந்த பிகர் பிக்சர் அவன் வாருக்கு போய் அவன் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்ன நடக்குதோ அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரணம் இருக்கலாம். ஓகே, ஸோ லெட் us not blame any situation, anything, any place, any person. Whatever is happening for the highest good. நம்மளுடைய ஹையஸ்ட் குட்டுக்காக தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸோடு நம்ம இருப்போம். டெஃபினெட்லி யூ வில் see changes in life. ஓகே, லெட்ஸ் க்ளோஸ் டுடே ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் செஷன். யாருக்கும் எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்கள் ஓப்பனாக கேட்கலாம். ரத்னவேல் சார் இருக்காரு, நீங்கள் யாருனாலும் யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ், வில் ட்ரை டு ஆன்சர். அன்மியூட் பண்ணிட்டு நீங்களே கேள்வி கேட்கலாம். ஜஸ்ட் நீங்களே அன்மியூட் பண்ணி கேட்கலாம். பிகாஸ் இல்லைன்னா யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட். நீங்கள் Yes, ஹேண்ட் Lakshmi. ரைஸ் பண்ணி
லக்ஷ்மி மேடம் நீங்க பேசலாம். அன்மியூட். ஆ. சொல்லுங்க மேடம். மேம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இன்னைக்கு டே என்னென்ன ஷெட்யூல் இருக்கோ அந்த தாட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஒர்க் பண்ணணும், என்ன நெக்ஸ்ட் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி தாட்ஸ் தான் வருது. ஸோ என்னால் வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக மெடிடேஷனில் கொடுக்க முடியல. ஓகே. தட்ஸ் வெரி வெரி காமன், வெரி வெரி காமன். எல்லாருக்குமே இந்த இனிஷியலாக மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு மோஸ்ட் காமன் திங் இதுதான். எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம தியானத்திலே கைடட் மெடிடேஷன் வரும். எண்ணங்கள் வரும்போது மீண்டும் மீண்டும் சுவாசத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்ளவும் வருது இல்லையா? அது மாதிரி whenever உங்களுக்கு அந்த தாட்ஸ் வந்ததுனாலும் அகெயின் bring your attention back to your breath. ஸோ இட் இஸ் மோஸ்ட் காமன். யாருமே நம்மளால கட்டுப்படுத்த முடியாது எண்ணங்கள் வரதை. நாளடைவில் அந்த நம்மளால கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆனால் அதனால நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எண்ணங்கள் வரட்டும், எண்ணங்கள் போகட்டும். ஆனால் டோன்ட் என்கேஜ் இன் த எண்ணம். அதாவது டோன்ட் கிரியேட் எனி நியூ தாட்ஸ், டோன்ட் ஃபாலோ எனி தாட், டோன்ட் ரிஜெக்ட் எனி தாட். இந்த மூணையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டோன்ட் ஃபாலோ எனி தாட், டோன்ட் கிரியேட் எனி நியூ தாட், டோன்ட் ரிஜெக்ட் எனி தாட். ஸோ அது வருது, அது போகுது. சாட்சி பாவத்தோடு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நாளடைவில் செட்டில் ஆயிடும். அண்ட் ஜஸ்ட் பிரிங் யுவர் அட்டென்ஷன் பேக் டு யுவர் பிரெத். ஓ, எண்ணம் வருதுன்னு ரியலைஸ் பண்ணுறீங்களா? தட் இட் செல்ஃப் இஸ் a பிக் திங். சம்டைம்ஸ் எண்ணம் வருதுன்னு கூட தெரியாமல் நம்ம பாட்டுக்கு அந்த ட்ராக்ல போயிட்டே இருப்போம். பட் நீங்கள் அவேராக இருக்கீங்க, எனக்கு எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ எண்ணம் வரும்போது திருப்பியும் ஜஸ்ட் கோ பேக் டு யுவர் பிரெத். ஸோ அது வந்து கண்ட்ரோல் ஆயிடும். இப்போ நம்ம குழந்தைங்கள் வந்து நம்ம கூட வெளியே கூட்டிகிட்டு போகிறோன்னு இருக்கு, ஒரு மால்குள்ளே கூட்டிகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க நம்ம கூட வந்து நம்ம கையை பிடிச்சிட்டு இருப்போம் இல்லையா? த மொமெண்ட் வி லெட் கோ என்னாகும், குழந்தைங்க அது பாட்டுக்கு வெவ்வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ வி ஹாவ் டு பிரிங் them பேக் டு us. எப்படி வி ஹோல்ட் them, அதே மாதிரி தான் இந்த மூச்சு தான் நமக்கு அந்த நம்ம ஒரு குழந்தைய கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி அந்த மூச்சு தான் நமக்கு அந்த கண்ட்ரோல். அந்த மூச்சுக்கு நம்ம அட்டென்ஷனை கொண்டு வர எண்ணங்கள் வந்து குறைஞ்சு ஜீரோ ஆகும். ஸோ சிம்பிள் ட்ரிக், பிரிங் பேக் டு யுவர் அட்டென்ஷன் டு யுவர் பிரெத். ஓகேவா மேடம்? தேங்க்யூ மேம். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாமா மேம்? கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம், சொல்லுங்க. ஆக்சுவலி நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது ஒரே பொசிஷன் நம்மளால கண்டினியூ பண்ண முடியல. சம்டைம்ஸ் பேக் பெயின் இருக்கு, சம்டைம்ஸ் நம்ம கால் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ ஒரே பொசிஷன் கண்டினியூ பண்ணோமா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா நம்ம உடம்ப? பண்ணிக்கலாம். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எவ்ரி திங் இஸ் அலவுட். இன்ஃபேக்ட் அந்த காலத்துல முனிகள் ரிஷிகள்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாங்க இல்லையா? தபஸ்ன்னு சொல்லுவாங்க. சிலர் ஒத்த கால நின்று தபஸ் பண்ணுவாங்க, சிலர் தலை மேல தூக்கி வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழங்காலத்துல அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுள். ஈவன் தரையில உட்காந்து பண்ணும் கூட சொல்றது இல்லை தியானம். சிட் கம்ஃபர்டபுளி இன் யோர் சேர், லூஸ் க்ளோஸ் வேர் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ரிஜிடிட்டியும் நம்ம கொடுக்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் பாடி கம்ஃபர்டபுளா இருக்கணும். அப்பதானே நம்மளால மைண்டை காம் டவுன் பண்ண முடியும். பாடியில் ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் நம்ம அட்டென்ஷன் ஃபுல்லாக அதிலே போயிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் ஓகே. நீங்கள் கையை கிராஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆங்கிள்ஸ் வச்சுக்கோங்க. லிட்டில் பிட் ரிலாக்ஸேஷன் இஸ் ஃபைன். கொஞ்சம் ஆனால் ரொம்ப ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலும் நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாது. எல்லாமே ட்ரைனிங் தான். முதல் நாள் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். பெஸ்ட்டு நீங்கள் யூ கெட் இன் டு யுவர் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் சேர் ஆர் சோஃபா ஆர் ஈவன் பெட், எங்கேனாலும் பரவாயில்ல. பட் ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், கொஞ்சம் ஸ்பைனாவது ஸ்ட்ரைட்டாக இருந்துக்கலாம். டோன்ட் ஸ்லவுச், இப்படி ரொம்ப ஸ்லவுச் பண்ண வேண்டாம், இப்படியே ரொம்ப சாஞ்சிட்டுலாம் உட்காந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. ரொம்ப வலிக்குதுன்னா அந்நேரம் யூ கேன் ஷிஃப்ட் யுவர் லெக் அண்ட் கெட் இன் டு அ பெட்டர் பொசிஷன். தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ரிஜிடாக இருந்தால் தேவையில்லை. தேங்க்யூ மேம். வேற யாரும் ஷேர் பண்ணுறீங்களா? ஆண்டனி சார் சொல்லியிருக்காரு, தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர். ஓகே.
ஓகே. எனிபடி எல்ஸ் நீங்க சாட்ல கூட சொல்லலாம். ப்ரிஃபரபிளி நீங்க அன்மியூட் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி யூ கேன் டாக் டு அஸ். ஸோ வில் பி ஏபிள் டு கனெக்ட் பெட்டர் டு யூ. ஓகே. இஃப் தேர் இஸ் எனிதிங் எல்ஸ் பேசுவோம். இல்லைன்னா நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ரத்னவேல் சார், இஸ் இட் ஓகே? பர்ஃபெக்ட். ஓகே சார். அப்போ நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் எல்லாரும். தேங்க்யூ ஸோ மச் மேடம். அண்ட் இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸும் கொடுத்துருக்குறீங்க. ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னுட்டு ரொம்ப டஃப்பான எக்ஸசைஸ் தான். ஏன்னா ப்ளேம் பண்ணுறது ஈஸி. நம்ம வந்து சில ப்ளேம் வந்து நம்ம அன்கான்ஷியஸாகவே நடக்கும். பட் அந்த ப்ளேம் பண்ணாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஓனர்ஷிப்பை எடுத்துக்கிறதுன்றது வந்து ரொம்ப சேலஞ்ச் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த எக்ஸசைஸை இன்னைக்கு எல்லாரும் ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளேம் பண்ணாமல் அப்படின்னு இருக்கும்போது நோ ப்ளேம் பண்ணாமல் இருக்கும்போது எப்படி இருக்குது, ப்ளேம் பண்ணால் எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்தையுமே இந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்றது டெஃபினட்டாக ட்ரை ரைட். மேபி ஒரு நாள் ஃபுல்லாகவே ப்ளேம் பண்ணிகிட்டே இருந்தானே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். காலைல எழுந்ததுலேருந்து இவங்களால தான் அவங்களால தான் சொல்லிகிட்டே இருந்துட்டு முடிக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு. ரைட். அடுத்த ஒரு நாள் வந்து ப்ளேம் பண்ணாமல் இருக்கும்போது இன்னும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், வண்டர்ஃபுல் மேடம். தேங்க்யூ மேடம். எல்லாருக்கும் நன்றி. நன்றி. தேங்க்யூ.